வெல்கம் டு சிவி ஆடியோ நாவல்ஸ். எழுத்தும் வாசிப்பும் நான் உங்கள் சித்ரா வெங்கடேசன். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய இந்த ஆடியோ நாவலில் நீங்கள் கேட்கவிருக்கும் கதை சித்ரா வெங்கடேசனின் கண்களின் பதில் என்ன மௌனமா, சஞ்சய் நீரஜாவின் காதல் கண்ணாமூச்சி ஆட்டம். மௌனம் 6. அலுவலகத்தில் மணி மாலை 7 என்று காட்டியது. நீரஜாவோ அவள் அலைபேசியில் கேம் விளையாடிக் கொண்டிருந்தாள். அலுவலக நேரம் முடிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களெல்லாம் மழை பெய்தாலும் அதிலிருந்து பாதுகாக்க ரெயின்கோட் இருந்ததால் கிளம்பிவிட்டார்கள். பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டிய சில பேர் மட்டுமே கிளம்பாமல் இருந்தார்கள். அவர்களோடு இப்போது நீரஜாவும் இருந்தாள். மதியம் வந்து அழைத்து போவதாக சொன்ன நிகேதனை இன்னும் காணவில்லை. அவனிடம் என்ன நிலவரம் என்று கேட்கலாம் என்று பார்த்தால் அவள் அலைபேசியில் சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. அலுவலகத்தில் இருக்கும் தொலைபேசியில் முயற்சி செய்து பார்த்தாள் நீரஜா. ஆனால் நிகேதன் மற்றும் ஜானவியின் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலே கிடைத்தது. இவளாக கிளம்பி போகலாம் என்று பார்த்தால் வந்ததோ நிகேதனோடு காரில். கையில் கூடையும் இல்லை. இருந்தாலும் இந்த மழையில் போக முடியாது. செக்யூரிட்டியிடம் சொல்லி ஆட்டோ பிடிக்க சொன்னால், வர ஆட்டோலாம் ஆள் வராங்கம்மா, ஆட்டோ கிடைக்கல என்றார் அவர். டாக்ஸி புக் பண்ண சொன்னால் போன டாக்ஸியெல்லாம் மழையில் அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்காம்மா. இருந்தும் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், வந்தா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. தொடர்ந்து நேற்றிலிருந்து மழை பெய்துல, அங்கங்கே தண்ணி நிற்கும், அதாம்மா என்றார் அவர். சரி, நிக்கி வர வரைக்கும் இங்கே காத்திருக்கலாம் என்று அவள் அமர்ந்திருந்தாள். ஆனால் மதியம் சாப்பிட்டதால் பசி வேறு எடுத்தது. இவளுக்கு இருக்கும் அல்சர் பிரச்சனையால் வயிற்றில் வேறு எரிச்சலோடு லேசாக வலிப்பது போல் இருந்தது. மதியம் நிகேதன் வந்து இவளை அழைத்து போவான் என்று இவள் காத்திருந்தாள். அவன் வருவதாக தெரியவில்லை. சரி, கேன்டீனில் ஏதாவது சாப்பிடலாம் என்று பார்த்தால் ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் பிரியாணியும் தான் இருந்தது. டாக்டரோ அவளிடம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், எண்ணெய் பொருளும் காரமான உணவும் கொஞ்ச நாட்களுக்கு தொடவே கூடாது என்று. மற்றும் பட்டினியாகவோ இல்லை நேரம் தவறி சாப்பிடுவதோ இதையெல்லாம் சுத்தமாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். லைட் ஃபுட்டாக இருக்கா என்று கேன்டீன் உரிமையாளரிடம் அவர் கேட்க, இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கேன்டீன் அவ்வளோவா லஞ்ச் சாப்பிட மாட்டாங்க மேடம். அப்படியே நாளும் இப்போல்லாம் ஹோட்டல் ஆர்டர் பண்ண எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பேருக்காக இந்த ஐட்டம் மட்டும் செஞ்சு வைக்கிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் டீ தான் மேம் இங்கே நிறைய போகும். இதுவே நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்க கேன்டீனில் தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் கிடைக்கும் மேம் என்றார் அவர். சரி, நிக்கி வந்துடுவான் என்று இவள் திரும்பவும் காத்திருந்தாள். நீரஜா கல்லூரி சேர்ந்த புதிதில் அவளுக்கு அல்சர் பிரச்சனை வந்தது. சிறுவயதிலிருந்தே சித்தப்பா வீட்டில் சித்தி சரியாக சமைக்க மாட்டார். அங்கு அதிகம் ஹோட்டல் சாப்பாடு தான், அதுவும் பசிக்கும் சமயத்தில் இருக்காது. இந்த காரணம்லாம் அங்கு இருப்பவர்களுக்கு எதுவும் ஆகவில்லை. இவளுக்கு தான் இந்த பிரச்சனை. அதுவரையிலும் சித்தப்பா வீடு பிடிக்கவில்லை என்றாலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அதன் பிறகு நிகேதன் விடவில்லை. அப்போது அவன் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான். இனி சித்தப்பா வீட்டில் இருக்க வேண்டாம் என்று கூறி இவளும் தோழி வீட்டில் பணம் கொடுத்து சாப்பிடவும் தங்கவும் ஏற்பாடு செய்தான். அன்பாக உணவு கிடைக்கவில்லை என்றாலும் வேளைக்கு ருசியான உணவு கிடைத்தது. அதற்கு பிறகு அல்சர் பிரச்சனை ஓரளவுக்கு சரியானது. திரும்பவும் இவளின் சிங்கப்பூர் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை அதிகமாகிவிட்டது. என்னதான் இவளுக்கும் இவளுடன் தங்கியிருந்த தோழிக்கும் தெரிந்த அரைக்குறை சமையலை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் அதிக வேலை இருக்கும் நாட்களில் நேரம் தவறி கிடைத்த சாப்பாடை சாப்பிட்டு பிரச்சனையை அதிகப்படுத்தி கொண்டாள். நிகேதனிடமும் ஜானவிடமும் இதை சொல்லாமல் மறைத்து விட்டாள். அதன் பிறகு மருத்துவரிடம் சென்றாள். அவரின் அட்வைஸ் படி சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்தாள். சாப்பாடு கிடைக்காத நேரங்களில் கைப்பையில் ஏதாவது வைத்திருப்பாள் சாப்பிடுவதற்கு. ஆனால் இன்று வீட்டில் இருந்து வந்ததால் எதுவும் கையில் எடுத்து வரவில்லை. இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமா என்பதும் கூட சிங்கப்பூரில் இருந்து வர ஒரு காரணம். கொஞ்ச நேரம் காத்திருந்தும் நிகேதன் வரவில்லை. சரி, ஆபத்துக்கு பாவமில்லை என்று அதையே சாப்பிடலாம் என்று கேன்டீனுக்கு போனால், மழையாக இருக்கவே வெளி சாப்பாடு சாப்பிட்றவங்க இங்கே சாப்பிட்டாங்க மேடம், எல்லாம் தீர்ந்து போச்சு என்றார் அவர். சரி என்று ஒரு தேநீர் வாங்கி குடித்தாள். அது இன்னும் பசியை தான் கிளப்பிவிட்டது. முதல் நாள் அலுவலகம் வந்தாலும் வந்ததுமே விஜி செய்த பில்டப்பாலும் யாரும் நட்பாக இல்லை. இனிதான் அனைவரிடம் நட்பாக முயற்சிக்க வேண்டும். தெரிந்த ஒருத்தியான விஜியும் மதியமே கிளம்பிவிட்டாள். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். எப்படியும் நிகேதன் வந்து விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவள் இவ்வளவு தவிப்போடு அமர்ந்திருக்க சஞ்சயோ அவன் அறையில் சீரியஸாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். காலையில் அவனது அறையில் பார்த்துவிட்டு வந்ததுதான். அதன் பின் அவன் வெளியில் வரவில்லை. சாப்பிட்டானா என்று கூட தெரியவில்லை. அப்படி வேலையில் மூழ்கி போயிருந்தான். நிகேதன் சொன்னபோது கூட அவள் நம்பவில்லை. ஆனால் இந்த ஒரு நாளிலேயே தெரிகிறதே. ஆனால் முன்பு பார்த்த சஞ்சய் இப்படி இல்லை.
இவள் எந்த நேரத்தில் ஃபோன் போட்டு மொக்கை போட்டாலும் அவன் பேசுகிறானோ இல்லையோ கொட்டி கொண்டாவது இருப்பான். நீரஜா வெளியில் அடைக்கும் போது வருவான். ஆனால் இப்போதெல்லாம் சஞ்சய் அப்படி இல்லை என்று நிகேதன் சொல்வதிலேயே தெரிகிறது. இந்த மாற்றத்திற்கு காரணம் நான் தானோ என்று ஒரு நொடி நினைத்தாலும் அப்படி இருக்காது. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்த ஒருத்தி என்ன பண்ணுறான்னு கூட தெரியாம உள்ளே இருப்பவங்களுக்கு நான் பேசாமல் இருப்பது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா என்று மனம் கேள்வி கேட்டது. ஒருவேளை அவங்களோட நேரம் செலவிட புதிய நெருக்கமான உறவு கிடைத்து விட்டதா என்ற யோசனையும் வந்தது. பின் அப்படியெல்லாம் இருக்காது. அவன் வேலைதான் செய்து கொண்டிருக்கிறான். நிக்கி சொன்னது போல அந்த அவனது பிஏ காலிலிருந்து பரபரப்பாக வேலை செய்வதை இவள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாள். சாப்பாடு கூட அறக்க பறக்க சாப்பிட்டாளே. அவன் சொல்லும் வேலையை அவள் இருப்பிடத்தில் செய்வதும் பின் அவன் அறைக்கு செல்வதும் என்று பரபரப்பாக இருந்தாள். நீரஜாவின் வேலை மதியத்தோடு முடிந்து விட்டதால் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். பின் போர் அடித்ததால் இந்த நிறுவனத்தில் இன்னும் தனக்கு தெரியாததை பற்றிய தகவல்களை கணினி மூலம் தெரிந்து கொண்டாள். நேரத்தை கடத்த என்னென்னவோ செய்து கொண்டிருந்தாள். இவள் நேராக சஞ்சயிடம் சென்று வீட்டிற்கு அவனது காரில் அவனை அழைத்து போக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனாக பேசும் வரை பேச மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்ததால் அவனிடம் செல்லவில்லை. நிகேதன் வந்தாலோ இல்லை டாக்ஸி வந்தாலோ போகலாம் என்று அமர்ந்திருந்தாள். தன் வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை தெரிவிப்பது போல் கை கால்களை நீட்டி சோம்பல் முடித்தான் சஞ்சய். இப்போதுதான் பசி எடுப்பதே அவனுக்கு தெரிந்தது. நிறுவனத்தின் புது பொருள் தயாரிப்புக்கான வேலை என்பதால் மதியம் சாப்பிடக்கூட முடியாதபடி அதிக வேலை. இந்த பொறுப்பை தான் மட்டுமே எடுத்து செய்வதால் தான் இந்த நிலைமை. நிகேதன் மற்ற வேலைகளை பார்ப்பதால் இந்த வேலையில் இவன் கவனமாக இருக்கிறான். அவனது பிஏஓ அவளுக்கு கொடுத்த வேலையை முடித்ததால் விடை பெறுவதற்காக சஞ்சயிடம் வந்தாள். அவன் அறையில் இருந்த ஜன்னலின் வழியே மழை பெய்து கொண்டிருப்பதை சஞ்சய் அறிந்ததால், ரேகா, மழை பெய்து எப்படி வீட்டுக்கு போவீங்க என்று கேட்டான். என்னோட அங்கிள் கார் எடுத்துட்டு வரதா சொல்லியிருக்காரு. அவரோட போயிடுவேன் சார். இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவார் என்று அவள் பதில் கூறினாள். சரி, நீங்கள் போங்க என்று அனுமதித்ததும் அவள் முதலில் அறை விட்டு வெளியே போக இவன் பின்னால் வந்தான். அங்கே வெளியிலிருந்து வந்து காத்திருப்பவர்களுக்காக போட்டிருந்த சோஃபாவில் அலைபேசியை பார்த்து கொண்டு நீரஜா அமர்ந்திருந்தாள். என்ன இவ இன்னும் போகலையா? நிக்கி மதியமே வந்து கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னானே என்று மனதில் நினைத்து கொண்டு அங்கே அவள் இருக்கையில் நின்று கொண்டிருந்த இவன் பிஏவை கூப்பிட்டு, ஏன் மிஸ் நீரஜா இன்னும் கிளம்பாம இருக்காங்கன்னு கேளுங்க என்று சொல்லி அவளை அனுப்பினான். நிகேதன் சாரோட தங்கை தானே, ஏன் இவரே பேசாம என்ன அனுப்புகிறார் என்ற யோசனையோடு நீரஜாவிடம் சென்றாள் ரேகா. மேடம், நீங்க இன்னும் கிளம்பலையா என்று அவள் கேட்க, சஞ்சயும் அறையிலிருந்து வெளியில் வந்ததை உரக்கண்ணால் கவனித்து விட்ட நீரஜா, இப்போ கூட அவங்களா வந்து கேட்குறாங்களா பாரு, எல்லாம் திமிரு என்று மனதில் நினைத்து கொண்டு, என்னோட அண்ணா இன்னும் வரல, அதான் காத்திருக்கேன் என்று சொன்னதும் சஞ்சய் தன்னுடைய அலைபேசியில் நிகேதன் நம்பரை அழைத்த அது ஸ்விட்ச் ஆஃப் என்று சொல்லியது. இவன் கட் செய்ததும் ஏதோ ஒரு புது நம்பரிலிருந்து அழைப்பு வர அதை அட்டெண்ட் செய்தான் சஞ்சய். ஹலோ மாப்பிள்ள, நான் நிக்கி பேசுகிறேன்டா என்று மறுமுனையில் பேச, டே என்னடா எங்கே இருக்க? நீ வந்து கூட்டிகிட்டு போவேன், நீரஜா இங்கே உட்காந்துருக்கா. எனக்கும் வேலை இருந்ததெல்லாம் அவளை கவனிக்கல என்று சஞ்சய் கேட்க, இல்லடா மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டலேருந்து மாமா வீட்டுக்கு போகிறப்போ வண்டி பஞ்சர் ஆகி வழியிலே மாட்டிக்கிட்டோண்டா. அவங்க வீட்டுக்கு போயிட்டதால மழையில் வீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம்னு மாமா வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே மொபைலில் ஏற்கனவே சிக்னல் கிடைக்காது. இப்போ மழையில் சுத்தமாக இல்லை. அவுட்டர் ஏரியாவா, ஆட்டோ கூட கிடைக்கலடா. அப்புறம் மழை கம்மியாகவே இப்போ தான் கொடை எடுத்துகிட்டு மெயின் ரோடு வந்தேன் என்று நிகேதன் கூற, டேய் உனக்கு மாமா வீட்டுக்கு போக வேறு நாள் இல்லையா, மழையில் போயிருக்க என்று சஞ்சய் கேட்டான். இல்லைடா, கார் இருக்கேன்னு போனேன். இப்படி ஆகும்னு யார் எதிர்பார்த்தா? சரி விடு, நீ நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. நீ ஒன்று பண்ணு, அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வரேன். அவள் மதியம் சாப்பிடலான்னு கூட தெரியல. ஏற்கனவே அல்சர் பிரச்சனையில் கஷ்டப்பட்டவடா. நான் வரும்போதே சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று நிகேதன் கூற, ஹே நீ மழையில் வர வேண்டாம் மச்சான், நான் அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ திரும்ப வீட்டுக்கு போ. நாளைக்கு மழை விட்டதும் ஜானவியும் ஜெய்யும் கூட்டிக்கிட்டு வா. நான் நீரஜா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஃபோனை வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான். பின் ரேகாவிடம் நீரஜாவை தானே அழைத்து போவதாக தெரிவிக்க சொன்னான். இப்போதும் அவளிடம் பேசக்கூடாது என்று இல்லை. அவள் வீட்டுக்கு கூட போக முடியாதபடி அமர்ந்திருக்க அது தெரியாமல் இவன் இருந்திருக்கிறானே என்ற குற்ற உணர்வுதான். சஞ்சய் சொல்லவே அந்த பெண்ணும் நீரஜாவிடம் சென்று, மேம் உங்களை சஞ்சய் சாரே வீட்டில் ட்ராப் பண்ணுறாராம் என்று சொன்னதும் நீரஜா சஞ்சயை பார்த்தவள் பின் ரேகாவிடம், எங்கள் அண்ணா வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வருவான் என்றாள். மேம் இப்போ நிகேதன் சார் தான் பேசினார் போல, அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சார் கூட போகிறது தான் பெட்டர் என்று அவளே ஆலோசனை சொல்ல, அவன் வரலன்னா பரவாயில்ல, நான் கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், அது வந்ததும் அதில் போயிடுவேன் என்றாள் நீரஜா. அதற்குள் அவர்கள் அருகில் வந்த சஞ்சய், ரேகா அவங்களுக்கு டைம் ஆகும், நீங்கள் போங்க என்றவன் அவள் போனதும், நிரு இப்போ மழையில் கால் டாக்ஸி எல்லாம்
வர்றது கஷ்டம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறவா என்று அவளை பார்த்து சொன்னதும் என்னோட பேக் எடுத்துகிட்டு வரேன் என்று எழுந்தாள். எப்படியும் ஒத்துக்கொள்ள மாட்டாள், கெஞ்ச வேண்டும் போல என்று நினைத்தால் அவள் உடனே ஒத்துக்கொண்டதில் அவனுக்கு வியப்பு. எப்படியோ இவன் கூட தான் போகணும் என்று இவளுக்கு தெரிந்துவிட்டது. இருந்தாலும் அவனை கூப்பிட்டுட்டும் என்று காத்திருந்தாள். அதனால்தான் அவன் வந்து கூப்பிட்டதும் உடனே அவனுடன் செல்ல சம்மதித்தாள். நீரஜா அவள் இருக்கைக்கு போவதற்கு திரும்ப, நிரு மதியம் ஏதாவது சாப்பிட்டியா என்று சஞ்சய் கேட்க, அவன் கேட்டதில் உண்மையான அக்கறை தெரிந்தது அவளுக்கு. இல்லை சாப்பிடல, கேன்டீனில் ஸ்பைசி ஃபுட்டாக இருந்துச்சு, அதான் சாப்பிடல. அப்புறம் நிக்கி வர லேட் ஆகும்னு அதையே சாப்பிடலான்னு போனால் சாப்பாடு தீர்ந்துடுச்சு என்றாள் அவள். சாப்பிடாம கூட உட்காந்துருக்கா, அது தெரியாமல் இருக்கேடா, உனக்கெல்லாம் எதுக்கிட்ட காதல், நீ எல்லாம் எப்படி அவகிட்ட உன்னிட்ட காதலை சொல்ல போற என்று சஞ்சயோட மனசாட்சி அவனை திட்டியது. அவள் வந்ததும் இருவரும் வெளியே செல்ல, அங்கு 3 பெண்கள் மழையில் எப்படி வீட்டுக்கு போவதென்று வாசல் பார்த்து கொண்டு தவித்தபடி இருப்பதை சஞ்சய் கவனித்தான். பொதுவாக அலுவலக நேரம் முடிந்ததும் அனைவரும் கிளம்பிவிடுவர். எப்படி சற்று நேரத்தில் வேலை செய்யும் நிலை வந்தால் அது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சஞ்சயோ நிகேதனோ அது வரைக்கும் அலுவலகத்தில் இருப்பர். இந்த காலத்தில் எந்த இடத்திலும் பெண்களுக்கு பிரச்சனை வருவதால் அவர்களிடம் வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதால் அப்படி இன்று எதுவும் வேலையில்லை என்றாலும் மழையின் காரணமாக அவர்கள் காத்திருந்ததால் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு போக தோன்றாமல், நீங்களா யாராவது வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்களா என்று கேட்டான். இல்லை சார், கொஞ்சம் மழை கம்மியானது போகலான்னு இருக்கும் என்று அவர்கள் சொன்னதும், சரி வாங்க பஸ் ஸ்டாப்பில் உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்றான். இந்த நீரஜாவை தவிர மற்ற பொண்ணுங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ண துடிப்பாரே ஐயா என்று நீரஜா மனதில் நினைத்தாலும், பாவம் இந்த பொண்ணுங்க ரொம்ப நேரமாக தவிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவளுக்கும் இந்த நிலைமை தானே, நிக்கி வந்தாலோ இல்லை கால் டாக்ஸி வந்தாலோ இவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் என்று அவளும் நினைத்தாலே. அதனால் என்ன பாஸ், இவங்களை பஸ் ஸ்டாப்பில் விடுறது சேஃபா, அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம் என்றாள். தன் பசி கூட சஞ்சய்க்கு பெரிய விஷயம் இல்லை. இவள் சாப்பிடாம இருக்கிறாளே, சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறா என்றே நினைத்தான். அதற்கேற்றாற்போல் அந்த பெண்களும், இருக்கட்டும் மேம், எங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் எப்போ போவீங்க, எங்களை பஸ் ஸ்டாப்லேயே ட்ராப் பண்ணுறீங்க என்றார்கள். இந்த மழையில் பஸ்ஸில் போக கஷ்டமாக இருக்காதா என்று நீரஜா கேட்டதும் அந்த 3 பேரில் ஒருத்தி, அப்போ சரி மேம், சார் போகிற ரூட்டில் தான் என்னோடய வீட்டு இருக்குது, எங்களை அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க, ராத்திரி 2 பேரும் என்னோடய வீட்டிலேயே தங்கிட்டோம் என்றார். அதுதான் சரி என்ற முடிவோடு அவர்களையும் காரில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். நீரஜா முன் சீட்டில் சஞ்சயோடு அமர அந்த 3 பெண்களும் பின் சீட்டில் உட்கார்ந்தார்கள். நீரஜாவோ அவர்கள் இறங்கும் வழி வரை அவர்களோடு வளவளத்து கொண்டு வந்தாள். அந்த கொஞ்ச நேரத்தில் அவர்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாள். அவர்கள் வீடு எங்கே, உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், அலுவலகத்தில் அவர்களுக்கு என்ன வேலை, அவர்கள் காதலிக்கிறார்களா, என்ன படிச்சிருக்காங்க என்று எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். சீக்கிரமே அனைவரிடம் நட்பாகி விட்டாள். போதாதற்கு, நீங்கள் எல்லாரும் ஏன் இவரை சார்னு கூப்பிடுறீங்க, பாஸ்னு கூப்பிடுங்க, இவருக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும், பாருங்க வந்த முதல் நாளே நான் அப்படிதான் கூப்பிடுறேன், இல்லை பாஸ் என்றால் அவனை பார்த்து. அவர்களும் அப்படியா மேம், இனி அப்படியே கூப்பிடுறோம் என்றனர். என்ன கொடுமை, இவ பாஸ்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுறது பார்த்தாதுன்னு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாளா என்று நொந்து கொண்டான் சஞ்சய். பின் அவர்கள் இறங்கியதும் காரில் கனத்த மௌனம். இவ்வளவு நேரம் அவர்களோடு பேசிக்கொண்டு வந்தவள் இப்போது அமைதியாக்கிவிட்டாள். அதற்குத்தான் அவர்களை கூட அழைத்து வந்தாளோ என்று சஞ்சய்க்கு தோன்றியது. ஏனோ இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிவிட்டாலும் இப்போது சகஜமாக பேசிக்கொள்ள முடியாமல் அமைதியாக வந்தனர். மழை கூட அந்த மௌனத்தை கலைக்க விரும்பாமல் அதன் வேலையை நிறுத்தியிருந்தது. ஏனோ அந்த அமைதி சஞ்சய்க்கு பிடிக்காமல் அவன் காரில் தனியாக போகும்போது கேட்கும் பாடல்களை இப்போதும் ஒளிபரப்பினான். காரில் இருந்த அந்த அமைதி, இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டு வருவது, மதியம் சாப்பிடாததால் வயிற்று வலியாலும் அந்த சோர்வு, இவையெல்லாம் சேர்ந்து நீரஜாவிற்கு உறக்கம் வர அப்படியே இருக்கையில் சாய்ந்து உறங்கிவிட்டாள். உறக்கத்தில் தன்னை அறியாமலேயே சஞ்சயின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அதில் சஞ்சய்க்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவளின் சோர்வான முகத்தை பார்த்து குற்ற உணர்வும் ஏற்பட்டது. காரில் வரும்போது இப்படி உறங்குபவளாய்வள் அந்த பெண்களிடம் கதையடித்து வந்தது போல்தான் இவனிடமும் பேசிக்கொண்டு வருவாள். ஆனால் இப்போதோ சகஜமாக பேசிக்கொள்ளக்கூட முடியாதபடி இவர்களுக்குள் இடைவெளி ஏற்பட்டதை நினைத்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், டேய் நீரஜாவுக்கு வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், அல்சர்னு டாக்டர் சொல்கிறாங்களாம், என்னன்னு பார்த்துட்டு வர மாப்பிள்ள என்றான்றிக்கு நிகேதன் சொல்லிவிட்டு சென்ற போது, டேய் பதட்டாம பாடாமல் போயிட்டு வாடா என்று தன் நண்பனுக்காக கவலைப்பட்ட சஞ்சய் நேராக பார்த்திடாது இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கூட சிந்தித்ததில்லை. ஆனால் இன்றோ இவளின் சோர்வான முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவிக்கும் அளவிற்கு மனத்திற்கு நெருக்கமானவளாக அவள் மாறிப்போன அதிசயம்தான் அவனுக்கும் தெரியவில்லை. சீக்கிரமே இவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த இடைவெளி சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மௌனம் 7. காரில் மென்மையான பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க
நீரஜாவுடன் இருக்கும் இந்த நேரங்களை சஞ்சய் மகிழ்ச்சியாக அனுபவித்தான். அவளுடன் எத்தனையோ முறை காரில் பயணித்திருந்தாலும் இன்று இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த 3 வருடம் பார்க்காமலும் பேசாமலும் இருந்ததற்கு இந்த நேரம் அவனுக்கு முக்கியமான ஒன்றாக இருந்தது. விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினான். அவன் வீட்டிற்கு முன் கார் வந்து நின்ற பின்னும் நீரஜா இன்னும் தூக்கத்தில்தான் இருந்தாள். அவளது உறக்கத்தை கெடுக்காமல் அப்படியே தூக்கி கொண்டு போகலாமா என்று யோசித்தான். அப்படி சென்றால் ஒருவேளை அவன் அன்னை கூட அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவளுக்கு தெரிய வந்தால் தக்கான்னு குதிப்பாளே. ஏற்கனவே பட்டது போதாதா? அது மட்டும் இல்லாம இன்னும் சாப்பிடலையே, சாப்பிட்டுதான் இவ தூங்கணும் என்று நினைத்து எழுப்பினான். சஞ்சய் எழுப்பியதும் திருக்கிட்டு எழுந்த நீரஜாவிற்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பின் அவனோடு காரில் வந்தது ஞாபகம் வந்தது. பின் காரிலிருந்து இறங்கும் போது பார்த்தால் வந்திருப்பது அவன் வீடு. என்ன, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். இந்த மழையில ஜானுவும் நிக்கியும் வீட்டுக்கு வர்றது சேஃப் இல்லை. அப்புறம் மதியத்துல இருந்து நீ சாப்பிடாம இருக்க, வீட்டில் போய் என்ன சாப்பிடுவ? அதனால தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். அம்மா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க, வா என்று அழைத்து சென்றான். இப்போது அவளுக்கு இருக்கும் பசிக்கு இதுதான் சரி என்று அவளும் அமைதியாக சென்றாள். அழைப்பு மணியை அழைத்துவிட்டு இவர்கள் காத்திருக்க சில நிமிடங்கள் கழித்து வந்து கதவை திறந்த அம்பிகா நீரஜாவை பார்த்து வியப்பானார். நிரு, வா வா என்ற அம்பிகா பின் அவளது சுரந்த முகத்தை பார்த்து, என்ன நிரு, உடம்பு சரியில்லையா என்று விசாரித்தார். பின் சஞ்சயிடம் திரும்பி, என்ன சஞ்சய், நீரஜாவுக்கு என்னாச்சு என்று கேட்டார். அம்மா, நிருவுக்கு ஒன்றும் இல்லை, அவன் மதியத்திலிருந்து சாப்பிடல, ஏதாவது முதல்ல சாப்பிட கொடுங்க என்று கூறினான். நிலைமையை புரிந்து கொண்ட அம்பிகா அவளை உள்ளே அழைத்து சென்று ஃப்ரெஷ்ஷாக சொல்லிவிட்டு உணவு மேசையில் சாப்பாடை எடுத்து வைத்தார். மாற்றிக்கொள்ள உடை இல்லாததால் வெறும் முகம் கழுவிக்கொண்டு நீரஜா உணவு மேசைக்கு வர சஞ்சயும் ஃப்ரெஷ்ஷாகி வேறு உடை மாற்றிக்கொண்டு அங்கே வந்தான். அம்பிகா செய்து வைத்திருந்த இட்லியையும் சாம்பாரையும் பரிமாற அதை சாப்பிட்ட நீரஜாவிற்கு அது அமிர்தமாக இருந்தது. என்னம்மா நீரு, மதியத்திலிருந்து சாப்பிடாம இருந்திருக்க, கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட கிடைச்சிருக்குமே. இப்படி பட்னியா இருந்தா உடம்பு என்னாகும்? ஏற்கனவே உனக்கு அல்சர் இருந்ததா நிக்கி சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது கவனமா இருக்க வேண்டாமா என்று அவர் கேட்க, ஆன்டி, கேன்டீன்ல வெறும் ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் பிரியாணியும் தான் இருந்துச்சு. டாக்டர் கண்டிப்பா காரத்தையும் ஆயில் ஐட்டத்தையும் தவிர்க்க சொல்லியிருக்காரு ஆன்டி என்று சொன்னவள் பின் நாக்கை கடித்து கொண்டு, ஐயோ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சதை சொல்லிட்டோமே என்று மனதில் நினைத்தாள். டாக்டர் என்று சொன்னதுமே அம்பிகாவும் சஞ்சயும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர். என்ன நீரு சொல்ற, டாக்டர் சொன்னாரா? அப்ப இன்னும் இந்த பிரச்சனை உனக்கு சரியாகலையாமா என்று அவர் கேட்க, இல்ல ஆன்டி, இப்போ சிங்கப்பூர்ல இருந்தப்ப திரும்பவும் வந்துருச்சு. நிக்கிக்கிட்டையும் ஜானுக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் கவலைப்படுவாங்க என்று அவள் கூறினாள். சரிம்மா, ஆனா இனிமையாவது கவனமா இரு. இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல அப்படி என்ன வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் என்ற போது அவள் சிங்கப்பூர் சென்றதற்கு தானும் ஒரு காரணமோ என்ற ஒரு குற்ற உணர்வு சஞ்சய்க்கு வந்தது. என்ன ஆண்டி, இதுக்கு தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ என்ன, நான் தான் இங்கே வந்துட்டேனே என்று அவள் சொல்லவும், ஆமா, இந்த நேரத்துல சாப்பிடாமலும் இருக்கக்கூடாதே. கேன்டீன்ல இல்லைன்னா என்ன, சஞ்சய் கூட போய் ஏதாவது வெளியே சாப்பிட்டுருக்கலாமே என்ற சஞ்சய், நீயாவது அவள் சாப்பிட்டாலே இல்லையான்னு கேட்க மாட்டியா என்று நீரஜாவிடம் பேசிக் கொண்டிருந்த அம்பிகா சஞ்சயிடம் கேட்க, ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்தவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதற்குள் நீரஜாவோ, அவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால நான் தான் ஆன்டி டிஸ்டர்ப் பண்ணல, வேண்டாம்னா அமைதியா இருந்துட்டேன் என்று சமாளித்தாள். அப்போ நீயும் மதியம் சாப்பிடலையாடா என்று நொந்து கொண்டவர், இப்படிதான் நீரு, வேலைன்னு இவன் சரியா சாப்பிட்றதே இல்லை என்று குறைப்பட்டு கொண்டாள். என்ன பாஸ், இப்படி வீட்டில் அம்மா கையால் சாப்பிட்றது எவ்வளோ அதிர்ஷ்டம் தெரியுமா? அதுவும் ஆன்டி எவ்வளோ டேஸ்டாக சமைக்கிறாங்க. இப்படி வேலை பிஸியால் சாப்பிடாம இருக்கலாமா என்று அவனிடம் கேட்டாள். அவள் பேச்சில் அவள் அம்மாவிற்காக இயங்குவது தெரிந்து சஞ்சய்க்கும் அம்பிகாவிற்கும் கஷ்டமாக இருந்தது. ஐயோ ஆன்டி, என்ன சீரியஸ் ஆகிட்டீங்க? நான் உங்கள் டேஸ்ட் சமையல புகழத்துக்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா? நான் எப்போவும் 3 இட்லி தான் சாப்பிடுவேன், ஆனால் இப்போ 5 இட்லி சாப்பிட்ருக்கேன் பாருங்க என்று அவள் சொன்னதும், ஆமாம், 3 இட்லி சாப்பிட்றதுனால இப்படி ஒல்லியாக இருக்கேன். நல்லா சாப்பிட்டா தானே? உங்களையெல்லாம் நினைச்சாலே கவலையாக இருக்குது. சின்ன வயசுலேயே சொந்தக்காரங்க வீடு ஹாஸ்டல்னு சரியாக சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க. உனக்கு உங்கள் அண்ணனுக்குமாவது அப்பா அம்மா இல்லை, ஆனால் இவனுக்கு நாங்கள் 2 பேரும் இருந்தோம். சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் தான். அப்படியும் உங்கள் அப்பா விட மாட்டார். என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வகை வகையாக சமைக்க சொல்லி அவன் சாப்பிடும்போது கூடவே இருந்து சாப்பிட வைப்பார். ஆனால் இப்போ அவரும் இல்லை. இவனும் பேச்சு ஒழுங்காக கேட்டு வேலை வரைக்கும் சாப்பிட்றதில்லை என்று அம்பிகா வருத்தமாக சொல்ல, கவலைப்படாதீங்க ஆண்டி, இப்போதான் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேனே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினாள். முதல்ல இவ்வளோ ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் என்னை கவனிக்கட்டும் என்றான் சஞ்சய். அதற்கு அவள் அவனை முறைக்க, ஆமா நீரு, இனி இது மாதிரி நடக்காம இருக்க இப்போது கையில் ஏதாவது சாப்பிட வச்சுக்க.
என்று அம்பிகா சொன்னதற்கு தலையாட்டி கொண்டாள். சாப்பாடு வேலை முடிந்ததும் நீரு வா உன்னோட ரூமை காட்டுறேன் என்று அம்பிகா அழைக்க, அம்மா கால்வலியோடு நீங்கள் சும்மா மாடி ஏற வேண்டாம், நான் காட்டுறேன் என்றான் சஞ்சய். ஆமா ஆண்டி, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று நீரஜா சொன்னதும், சரி போகும்போது தண்ணியெல்லாம் எடுத்துக்கோமா என்று அம்பிகா அவரை அனுப்பி வைத்தார். அவளை அந்த அறைக்கு அழைத்து போனவன் ஏசியை ஆன் செய்துவிட்டு எந்த சுவிட்ச் எதற்கு என்று விளக்கி கூடவே கையில் எடுத்து வந்த தண்ணீரையும் அங்கே வைத்துவிட்டு, இரு படுத்துக்க, நீ கம்ஃபர்டபுளாக தானே ஃபீல் பண்ணுற, ஏதாவதுனா சொல்லு என்றான். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் படுத்துப்பேன் என்று அவள் பதில் கூறினாள். இதே ட்ரெஸ்ஸோடு படுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்குறான் போல. நல்ல வேலை இன்னைக்கு சல்வார் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன், ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்திருந்தா கஷ்டமாக போயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தாள். ஓகே குட் நைட் என்றவன் அவன் அறைக்கு வந்துவிட்டான். ஆனால் அறைக்கு வந்தவனுக்கு உறக்கம்தான் வரவில்லை. அவன் நீரஜா இப்போது அவனுக்கு அருகில் இருக்கிறாள், அதுவும் அவன் வீட்டில். நினைக்க நினைக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கமோ அவன் மனது, டே இதாண்டா உனக்கு நல்ல சந்தர்ப்பம், இப்போ நீரஜா முன்ன போல இயல்பா இருக்கிற மாதிரி தோணுது, உன்னோட வீட்டில் வேற இருக்கா, பேசாம போய் இப்போவே உன் மனசில் இருப்பதை சொல்லிடுறா, அம்மாவும் இப்போதைக்கு மேலே வர மாட்டாங்க, மாத்திரை போட்டால் தூங்கிடுவாங்க, ஸோ இதான் கரெக்டான டைம் காதலை சொல்ல என்று நினைத்ததை உடனே செயல்படுத்த அவன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அவள் அறை கொஞ்சம் திறந்திருந்தது. கதவு திறந்திருக்கு, அவள் என்ன தூங்கலை போல என்று நினைத்தவன் அவள் அறையின் அருகே போக, உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காக அறைக்கதவை தட்ட போக உள்ளே இருந்து அவள் பேச்சு குரல் கேட்டது. ஆமா வெற்றி, நீ இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே இல்லை, மதியம் நிக்கியால வர முடியலனாலும் நீ வந்து என்னை கூட்டிட்டு போயிருப்ப, மதியம் சாப்பிடாம பட்னியா இருந்திருக்க வேண்டாம், இன்னைக்கு பார்த்து நீ ஊருக்கு போறது போல ஆகிடுச்சே என்று அவள் வருத்தமாக பேசுவதை கேட்டதும் அதற்கு மேல் சஞ்சய் அங்கே நிற்காமல் அவன் அறைக்கு சென்று விட்டான். சஞ்சய் வந்ததையோ பின் திரும்பி போனதையோ அறியாமல் அவள் தொடர்ந்து போனில் வெற்றியோடு பேசிக் கொண்டிருந்தாள். ஆனா இப்ப மட்டும் என்ன வெற்றி, சஞ்சய் என்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, அம்பிகா ஆண்டி கையால சூப்பரா டின்னர் சாப்பிட்டு நான் ஹாயா உட்காந்துட்டு இருக்கேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் பேசலாம் என்று அலைபேசியை வைத்தவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த அலைபேசியில் சிக்னல் இல்லாம யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ இவனோட மொக்கையை கேட்க மொபைலில் சிக்னல் வந்துடுச்சு போல என்று அவள் நினைத்தாலும், இங்கே மழை எப்படின்னு விசாரிக்க தானே பேசினான், இங்கே நிலவரத்தை சொன்னதும் எனக்கு அல்சர் இருப்ப தெரிஞ்சு விசாரிச்சான், நான் இருந்திருந்தா உனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காது இல்லை நீரஜ் என்று அவன் கேட்கும்போது, பக்கத்தில் இருந்து நீ மொக்க போடாமல் இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவா முடியும், ஒருவேளை அவன் இங்கே இருந்திருந்தா அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பேனோ என்னவோ என்று வெற்றியை பற்றி நினைத்தவள், வெற்றி இல்லாததே நல்லது தான், அதனால தானே சஞ்சய் கூட வர முடிஞ்சது, இன்னைக்கு இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சஞ்சய் அளவுக்கெல்லாம் வெற்றியால் இருக்க முடியாது, உண்மையிலேயே சஞ்சய்க்கு என் மேலே அக்கறை இருக்குது, அதனால தான் நான் சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சு உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, மதியம் வேலை பிஸியால தான் என்னோட நிலைமை அவங்களுக்கு தெரியல, இல்லைனா அப்படி கண்டுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, பாவம் அவங்களே சாப்பிடல என்று சஞ்சய் பற்றியே நினைத்திருந்தவள் அந்த இனிமையான மனநிலையிலேயே உறங்கி போனாள். ஆனால் சஞ்சயின் உறக்கமும் சுத்தமாய் தொலைந்து போனது. முதலாவது நீரஜாவை பற்றிய இனிமையான நினைவுகளில் இருந்தான். ஆனால் இப்போதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த நீரஜாவிற்கு எங்கேயோ இருக்கிற வெற்றி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணிருக்கு, பக்கத்தில் இருந்தால் என்கிட்ட உதவி கேட்கணும்னு தோணலையே, நான் என்ன வேணும்னா அவளை கண்டுக்காமல் இருந்தேன், எவ்வளோ வேலை, சாப்பிட கூட ஏன் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாத அளவுக்கு வேலை இருந்துச்சு, நிக்கி வந்து அவளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க தானே நினச்சேன், அதுக்கு பிறகும் விஷயம் தெரிஞ்சதா அவன் மேலே இருக்க அக்கறையில் தானே இவ்வளவும் செஞ்சேன், அது அவளுக்கு தெரியலையே என்ற நினைப்போடு படுத்திருந்தான். மறுநாளே நீரஜாவிற்கு இனிமையாக விடுகின்றது. சஞ்சயிடம் பேசுவதற்கு இருந்த தயக்கங்கள் எல்லாம் சரியாகிவிட்டதாக தோன்றியது. இனி முன்போல் இருவரும் நட்பாக இருப்போம், அப்படியே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி விடலாம் என்ற நினைப்புடனே கீழே இறங்கி வந்தாள். எதிரில் சஞ்சய் ஜாகிங் முடிந்து மாடியேறி வர, குட் மார்னிங் பாஸ் என்றாள். அவன் வெறும் தலையை மட்டும் மாட்டிவிட்டு போனதும், நேற்று மாலை வரை இருந்த நீரஜாவாக இருந்தால், ஏன் ஐயாவால பதில்களுக்கு குட் மார்னிங் கூட சொல்ல முடியாதாமா, இவங்களுக்கு போய் குட் மார்னிங் சொன்ன பாரு என்று நினைத்திருப்பாள். ஆனால் இப்போது இருந்த இனிமையான மனநிலையில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அம்பிகாவை தேடி சமையல் அறைக்கு சென்றாள். குட் மார்னிங் ஆண்டி என்று அவள் கூற, குட் மார்னிங் நீரு, ஃபேஸ் ப்ரஷ் எல்லாம் வேணுமாமா என்று கேட்டார். 2 பேக்லேயே எல்லாம் வச்சிருப்பேன் ஆண்டி, நான் ஃப்ரெஷ் பண்ணியாச்சு என்று அவள் சொல்ல, அப்போ டீயா காஃபியா, இல்லை சஞ்சய்க்கு சத்து மாவு கஞ்சி செய்கிறேன், அதை சாப்பிட்றியா என்று அவள் கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உங்கள் கையால் ஸ்பெஷல் டீயை கொடுங்க என்று கூறினாள். நேற்று வயிறு வலிச்சிருக்கோம் நீரு, அதனால் இஞ்சி இல்லாமல் வெறும் ஏலக்காய் போட்டு டீ தரேன், இஞ்சி சூடு அதனால் வேண்டாம் என்று அவர் சொல்ல, சரி ஆண்டி என்றவள் உணவு மேசையில் உட்கார்ந்து பேப்பர் படிக்க, அம்பிகா அவளுக்கு டீயை கொடுத்து விட்டு சஞ்சய்க்கு எடுத்து வந்த கஞ்சியை ஆற வைத்து விட்டு அவரும் அமர்ந்து டீ குடித்தார். ஏன் நீரு, உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன்
என்று அவர் சொல்லவும், இல்லை ஆண்டி, நான் காலையில் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், அதனால நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அதான் நேற்று சாப்பிட்டேன்ல என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சஞ்சய் தயாராகி கீழே வந்தான். என்ன சஞ்சய், ரெடியாகி வர ஆஃபீஸ்க்கா கிளம்பிட்ட என்று அவர் கேட்க, ஆமாம்மா, ஃபேக்டரிக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும், அதான் என்று அவன் பதில் கூறினான். சரி, கஞ்சி ரெடியா இருக்கு குடி என்றவர் அவன் குடிக்க ஆரம்பித்ததும், சஞ்சய், நிறுவனம் வீட்டுக்கு போகணுமா, அவளை ட்ராப் பண்ணிடு என்று கூறினார். இல்லைம்மா, எனக்கு டைம் ஆகிடும், நான் கால் டாக்ஸி புக் பண்ணுறேன், அவளை போயிட சொல்லுங்க, இப்போதான் மழை நிடுச்சு என்றான். பாவம், அவன் அதிகமாக வேலை செய்வதை நேற்று தானே அவள் பார்த்தாள். இன்றும் அதுபோல் வேலை இருக்கும் போல என்று நினைத்தவள், ஆமா ஆண்டி, நான் கால் டாக்ஸிலே போறேன் என்று கூறினாள். உடனே அவனும் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்து பேசி, வண்டி கிட்ட தான் இருக்கான், 10 நிமிஷத்துல வந்துடும் என்று சொல்லிவிட்டு கஞ்சி குடிப்பதில் கவனம் செலுத்தினான். நீரஜாவும் செய்தித்தாளில் பாதியில் விட்டதை தொடர்ந்தாள். அப்போது சஞ்சய்க்கு அலைபேசியிலிருந்து அழைப்பு வர அதை எடுத்து பார்த்தவன், சொல்லு வைஷு என்றதும் பேப்பரிலிருந்து கண் எடுக்காமல் காதை மட்டும் குறுமையாக்கி கொண்டாள் நீரஜா. அம்பிகாவும் அவன் பேசுவதை கவனித்தார். அந்த பக்கம் வைஷு என்ன பேசினாலோ தெரியவில்லை. அதற்கு இவனோ, நான் சேஃபா வீட்டுக்கு வந்துட்ட வைஷு, நீ சேஃபா வீட்டுக்கு போயிட்டல என்று கேட்டான். அவள் பதிலுக்கு என்ன சொன்னாலோ. இவனோ, பார்த்து வைஷு, மழை விட்டாலும் ரோட்ல தண்ணி நிற்கும், அங்கங்கே பள்ளமா இருக்கும், அதனால 2 வீலரில் போகாத, தனியாக ஆட்டோ கால் டாக்ஸியில் போகிறது கூட சேஃப் இல்லை, நிக்கிக்கிட்டேயும் கார் இல்லை, இருந்தால் அவனை ட்ராப் பண்ண சொல்லலாம், அதனால பஸ்ஸில் போ, அதான் சேஃப் என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த நீரஜாவிற்கோ அவன் வைஷ்ணவியிடம் காட்டிய அக்கறை கூட பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ரோட்ல தண்ணி நிற்கும், பள்ளம் இருக்கும், தனியாக ஆட்டோ கால் டாக்ஸியில் கூட போகிறது பாதுகாப்பில்லை என்று சொன்னதுதான் பெரிதாக தெரிந்தது. அவளிடம் அப்படி அக்கறையாக சொன்னவன் இவளிடமோ, மழை விட்டாச்சே, கால் டாக்ஸியில் போகட்டும் என்று சொன்னதற்கு என்ன அர்த்தமாம்? இவளை அழைத்து போக அவனுக்கு விருப்பமில்லை என்று தானே அர்த்தம். ஏதோ நேற்று இவள் நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டு அழைத்து வந்திருக்கிறான். அதை இவளோ அக்கறை மண்ணாங்கட்டி என்று நினைத்ததை எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள். காலையில் குட் மார்னிங் சொன்னதற்கு பதில் வணக்கம் சொல்லாதது கூட இப்போது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல், ஆன்டி, டாக்ஸி வரதுக்குள்ள நான் தலைவாரிட்டு என்னோட பேக்கை எடுத்துட்டு வரேன் என்று மேலே சென்றாள். நீரஜா மனதில் என்ன நினைத்தாள் என்பதெல்லாம் அம்பிகாவிற்கு தெரியவில்லை என்றாலும் நீரஜா நினைத்ததையேதான் அவரும் நினைத்தார். அதனால் நீரஜா மேலே சென்றதும் சஞ்சயிடம், சஞ்சய், போன்ல பேசினது ஜானோட தங்க வைஷு தானே என்று கேட்டார். ஆமாம்மா என்று அவன் சொன்னதும், சஞ்சய், நீ வைஷு கிட்ட அக்கறையா பேசினதை நான் தப்பு சொல்லலை, ஆனால் ஃபோனில் பேசின அந்த பொண்ணுக்கிட்ட ஆட்டோ கால் டாக்ஸியில் தனியாக போக வேண்டாம்னு சொன்னவன் நீ தானே நிறுவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, நீ தானே பாதுகாப்பாக அவளை வீட்டில் விடணும், ஆனால் அவளை தனியாக அனுப்புறியப்பா என்று கேட்டார். அப்போதுதான் அவன் செய்த தவறு அவனுக்கு புரிந்தது. நேற்று அவள் வெற்றியோடு ஃபோனில் பேசியதை கேட்டு பொறாமையும் கோபமும் அவனுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவு இப்படி செய்துவிட்டான். ஆனால் இப்போதுதான் தன்னுடைய தவறு புரிந்தது. அதோடு இன்னொன்று புரிந்தது. இப்போது வைஷுவிடம் அவன் அக்கறையாக விசாரித்திருப்பது போல் தனி வெற்றியும் நீரஜாவை விசாரித்திருப்பான். இதையே அப்போது புரிந்து கொள்ளாததற்கு அவனை நினைத்து அவனுக்கே வெட்கமாக இருந்தது. தன் அன்னையின் பதிலுக்கு எதிர்பார்ப்பதை உணர்ந்தவன், அது வந்துமா, வைஷு இருப்பது சிட்டிக்கு வெளியே, அங்கே மழைனா தண்ணி நிறைய நிற்கும், ஆனால் நீர் வீடு சிட்டிக்குள்ளே இருக்கு, அதாம்மா அப்படி சொன்னேன். ஆனால் நீங்கள் சொன்னது சரிதான், நான் தான் அவளை பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதனால் நானே கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே நீரஜா மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். அவளை பார்த்தவன், நிரு, டாக்ஸி வேணாம், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்றான். எதுக்கு? அதை டாக்ஸி புக் பண்ணியாச்சு, நான் அதுலேயே போகிறேன் என்றாள் அவள். நான் தாம்மா, மழை விட்டாலும் ரோடெல்லாம் எப்படி இருக்குமோ, நீயே கூட்டிகிட்டு போயிட்டுப்பான்னு சொன்னேன், நீ கார்லேயே போமா என்று அம்பிகா கூறினார். ஆன்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் டாக்ஸி டிரைவரும் பாதுகாப்பாக தான் வண்டி ஓட்டுவார், இன்னமும் இந்த நாட்டில் நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆண்டி, ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க, அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் பத்திரமா போயிடுவேன் என்று அவள் சொன்னபோது வெளியே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. டாக்ஸி வந்துருச்சு போல, நான் கிளம்புறேன் ஆண்டி என்றவள், நேற்று செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். நீரஜா மனதில் இருக்கும் காதல் சஞ்சய்க்கு புரிகிறதோ இல்லையோ, அவளுடைய கோபத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியும். இப்போதும் அவளின் கோபம் அவனுக்கு புரிந்தது. சும்மா கிண்டலாக பாஸ் என்று அவள் கூப்பிடும்போது அதில் உள்ள நெருக்கம் கூட இப்போது அவள் அழைத்த சஞ்சயில் இல்லை. இப்படி நேற்று இருவருக்கும் இருந்த இயல்பான மனநிலை 2 அலைபேசி அழைப்புகளால் இன்று திரும்பவும் பழைய நிலைக்கே வந்தது. அதன் பிறகு வந்த நாட்களில் இருவரும் அலுவலகத்தில் சந்தித்து கொண்டாலும் அலுவலக சம்பந்தப்பட்டதை தவிர நீரஜா சஞ்சயிடம் எதுவும் பேசுவதில்லை. அன்று நடந்த சம்பவத்திற்கு சஞ்சய் நீரஜாவிடம் மன்னிப்பும் கேட்டான். நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க என்னிடம் மன்னிப்பு கேட்க என்று நீரஜா திருப்பி கேட்டாலும் அவனிடம் சரியாக பேசவில்லை. இந்த முறை இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க தான் மட்டுமே காரணம் என்பதை சஞ்சய் அறிந்திருந்தான். ஆனால் நீரஜாவை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அடிதான் அவனுக்கு தெரியவில்லை.
மௌனம் 8. டேய் மாப்பிள்ள, இந்த வீக்கெண்ட் நாம பீச் ஹவுஸ் போலான்னு நினைக்கிறேன்டா என்று நிகேதன் சொல்ல, என்று ஃபைலை பார்த்து கொண்டே கொட்டினான் சஞ்சய். முதல்ல இந்த கொட்டுறதை நிறுத்துடா என்று சொல்லிக்கொண்டே சஞ்சய் கையில் இருந்த ஃபைலை பிடுங்கி டேபிளில் வைத்தான் நிகேதன். உனக்கு இப்போ என்னடா வேணும் என்ற பார்வை பார்த்தான் சஞ்சய். டேய், பீச் ஹவுஸ்க்கு நான் மட்டும் போக போகிறதா சொல்லலை, நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா மாப்பிள்ள, எங்கள் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டுக்கு போனோன்னா மாமாவும் அத்தையும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ, நான், நவீன், இரு எல்லாம் நைட் பீச்சில் போய் பேசிகிட்டு இருப்போமே என்று அவன் சொல்ல, டேய் நாம் எல்லாருன்னு சொல்லாத, நீயும் ஜானுவும் தனியாக பேச என்னையும் நிறுவும் கூட்டிகிட்டு போவ, தனியாக போனால் மாட்டிக்கணும்னு பயம், என்னமோ எல்லாரும் ஜாலியாக பேசுவோன்னு சொல்கிற என்றான் சஞ்சய். சரிடா, ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா, அதை விட்டுட்டு நான் சொல்ல வந்ததை கேளேண்டா என்று நிகேதன் சொல்ல, சரி சொல்லு என்றான் சஞ்சய். டே, நிருவுக்கும் நவிக்கும் பீச் ஹவுஸ்க்கு போகிறது பிடிக்கணும், உனக்கே தெரியும். எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் நிரு சிங்கப்பூர் போயிட்டா, அவள் வந்தால் நீ ஊருக்கு போயிருப்ப, அதனால் பீச் ஹவுஸ் போகிறதே ரேர் ஆகிடுச்சுடா. இப்போ நிரு வந்ததுலேருந்து அவளும் நம்ம கூட ஆஃபீஸ்க்கு வந்து பிஸி ஆகிட்டா, அதான் இந்த வீக்கெண்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணேன். வெற்றி வேறு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான், அவனுக்கு முழுசாக இந்தியாவை சுற்றி காட்ட முடியலன்னா கூட மகாபலிபுரத்தையாவது சுற்றி காட்டுவோமே என்று அவன் கூற, எனது மகாபலிபுரமா என்றான் சஞ்சய். ஆமாண்டா, நாம் மகாபலிபுரத்துக்கு நிறைய தடவை போயிருக்கலாம், ஆனால் வெற்றி சின்ன வயசில் மகாபலிபுரத்துக்கு போயிருக்கானோ, இதுவும் சரியாக ஞாபகம் இல்லையா, அதான் அப்படியே மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என்று நிகேதன் சொன்னதும் சஞ்சய் வருவதாக ஒத்துக்கொண்டான். வெற்றி வருவதை சஞ்சய் விரும்பவில்லை என்றாலும் நீரஜா அங்கே சென்றால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாள், அவளோடு எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். இந்த 3 வருடமாவது அவள் தூரத்தில் இருந்தாள், இப்போது அவள் அருகில் இருந்தும் அவளோடு பேசாமல் இருப்பது சஞ்சய்க்கு கஷ்டமாக இருந்தது. காதல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நட்போடு பேசும் வாய்ப்பை எதிர்பார்த்தான். அவர்களின் திட்டப்படி ஈசிஆர் பீச் ஹவுஸுக்கு செல்வதற்காக முடிவெடுத்தனர். எப்போதோ நிகேதனின் அப்பா நீரஜாவிற்கு கடற்கரையில் விளையாட பிடிக்கும் என்பதற்காக அங்கே வீடு கட்டினார். அதன் பின் அவர்கள் அப்பாவும் அம்மாவும் இருந்த பிறகு அங்கு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டதில்லை. அதன் பிறகு சஞ்சய் நிகேதன் ஒன்றாக தொழில் ஆரம்பித்து இங்கு சென்னையிலே இருக்க ஆரம்பித்ததும் தான் அந்த வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள். அப்போது என்னதான் தன் மனைவியின் அண்ணன் மகனாக இருந்தாலும் ஜானவியின் அப்பா ஜானவியை தனியாக அனுப்ப தயங்கி அவரும் சந்திராவும் உடன் வருவார்கள். வைஷ்ணவியும் வேண்டா வெறுப்பாக அவர்களோடு வருவாள். சஞ்சயோடு சில சமயம் அம்பிகாவும் வருவார். எல்லாரும் ரிலாக்ஸாக இருந்துவிட்டு வருவர். இப்போது அவர்களை எல்லாம் அழைக்க ஜானவியின் அப்பா அம்மா வரவில்லை என்று மறுத்துவிட்டனர். வைஷுவோ எப்போதும் வேண்டா வெறுப்பாக செல்பவள் இப்போது ஆர்வத்தோடு செல்ல தயாரானாள். அம்பிகாவும் சஞ்சயோடு வர சம்மதித்ததால் அவரை கூட்டிக் கொண்டு சஞ்சய் நிகேதன் வீட்டுக்கு வந்ததும் அனைவரும் கிளம்ப தயாராகினர். 2 கார் எடுத்துக்கொண்டு செல்ல முடிவெடுக்க சஞ்சயோடு அம்பிகா அவன் காரில் இருக்க நீரஜாவை தன்னோடு வரும்படி அழைத்தார். ஆரம்பத்தில் அம்பிகாவிற்கு சென்னை பழக்கமில்லாத போது நீரஜா இருந்த வரைக்கும் அவள்தான் அம்பிகாவிற்கு துணையாக சென்று வருவாள். நீரஜா சிங்கப்பூர் சென்றிருந்த தருணத்தில் ஜானவி அவருக்கு உதவியாக இருப்பாள். அதனால் அம்பிகா இருவருடன் முழுமையாக பழகுவார். இப்போது அவர் அழைத்ததும் மறுக்க முடியாமல் நீரஜா காரில் ஏறி பின் சீட்டில் அம்பிகாவோடு அமர சஞ்சயோ தன் அன்னைக்கு மனதிலேயே நன்றி கூறிக்கொண்டான். வைஷ்ணவியோ இதை பார்த்து கடுப்பானாலும் அவள் மூளைக்கு ஒரு ஐடியா தோன்றியது. ஜானு, நீ காரில் மாமா கூட முன்னாடி உட்காந்துருப்ப, இதுவும் சஞ்சய் காரில் ஏறிட்டா, நான் எப்படி வெற்றி கூட உட்காந்துட்டு வருது, அதனால் நானும் அந்த காரிலேயே வரேன் என்றாள். சஞ்சயும் நீரஜாவும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிப்பதாகவும் அவர்களுக்குள் ஏதோ பிரச்சனையா, அதனால் சண்டை, அதை எப்படி தீர்ப்பது என்று யோசிப்பவள் தான் ஜானவி. இதில் இப்போது தன் தங்கையின் நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால் அதற்கு ஒத்துக்கொள்வாளா ஜானவி? அதனால் என்ன வைஷு, நீ மாமா கூட முன்னாடி உட்காந்துக்க, நான் சஞ்சய் காரில் வரேன். இவன் திடீர்னு அத்தையோட போக போகிறேன்னு அடம்பிடிப்பான், அப்போ இறங்கி ஏறணும் என்று ஜெய்குட்டியை காரணமாக்கி நிகேதனிடம் சொல்லிவிட்டு சஞ்சய் காரில் ஏறப்போக வைஷுவால் ஒன்றும் செய்ய முடியாமல் நிகேதனோடு காரில் ஏறிக்கொண்டாள். ஜானவியோ நீரஜாவிடம், நிரு நீ சஞ்சய் கூட முன்னாடி உட்காந்துக்க, ஜியோட நான் அம்பிகா அம்மா கூட உட்காந்துக்கிறேன், அதுதான் சேஃப் என்று சொல்ல அம்பிகாவும் அதை ஆமோதித்தார். நீரஜாவோ ஜானவியை மறித்துவிட்டு முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். சஞ்சய் ஜானவிக்கு மனதில் 2 மடங்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டான். சஞ்சய் இருப்பதால் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நீரஜா நினைத்து கொண்டிருந்தாலும் சஞ்சயோடு ஜானவியும் அம்பிகாவும் பேசிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் இடையில் அவளிடமும் ஏதாவது பேசிக்கொண்டு வருவதால் அதற்கு மேலும் அவளால் அப்படி வர முடியவில்லை. இயல்பாகி அனைவரோடும் வளவளத்து கொண்டு வந்தாள். அந்த பீச் ஹவுஸ் கீழோடும் போனதும் அங்கே உள்ளே வேலையாட்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டதால் அவர்கள் போட்டு வைத்திருந்த டீயை குடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தனர். பின் ஷட்டில்காக் விளையாடலாம் என்று முடிவு செய்ய, டேய் மச்சான், நெட்டு எங்கடா இருக்கு என்று சஞ்சய் கேட்டதும், எனக்கு தெரியும் பாஸ், நான் எடுத்துட்டு வரேன் என்று நீரஜா சென்றாள். வீட்டிற்கு முன்னே உள்ள தோட்டத்தில் நெட் கட்டி விளையாட 2 கம்பிகள் நட்டு வைத்திருக்க அதன் அருகே சஞ்சய் சென்றான்.
பின்னாலேயே நீரஜா அந்த நெட்டை கொண்டு வந்தாள். எல்லோரும் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தனர். அந்த கம்பியில் உள்ள ஆணி சரியாக இல்லாததால் அதை சஞ்சய் சரி செய்து கொண்டிருக்க அந்த கம்பியில் துருப்பிடித்திருந்த பகுதி சஞ்சயின் உள்ளங்கையை பதம் பார்த்தது. ஆ என்று அலறி சஞ்சய் கையை எடுக்க ரத்தம் வெளிவந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த நீரஜாவோ பதற்றத்துடன், என்ன ஜெய், பார்த்து செய்ய மாட்டீங்களா என்று அவன் கையை பிடித்து அவள் அணிந்திருந்த டாப் ஜீன்ஸ் உடையோடு போட்டிருந்த துப்பட்டாவை அவன் கையில் சுற்றினாள். அவள் ஜெய் என்றதும் சஞ்சய் அவளை பார்க்க அப்போதுதான் அவளுக்கும் அது உரைத்து, சாரி சஞ்சய், ஜெய் கூடவே இருந்து அவனை கூப்பிட்டு ஜெயினே வந்துருச்சு என்று சொன்னபடியே அவன் கையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அவனும் அவள் சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டான். இதற்குள் அவர்களை நோட்டமிட வந்த வைஷுவோ சஞ்சய்க்கு காயம் ஏற்பட்டிருப்பதை பார்த்து ஓடி வந்து, சஞ்சய் என்னாச்சு, காயம் ரொம்ப ஆழமா என்று கேட்டாள். லேசாதான் வெட்டிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை என்று அவன் சொன்னதை கூட காதில் வாங்காமல், என்ன நீரு துப்பட்டாவை வச்சு சுத்திட்டு இருக்க, கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குமே, அது கூடவா தெரியாது என்று நீரஜாவை கேட்டாள். இல்லை வைஷு, முதல்ல ரத்தத்தை நிறுத்தணும் அதான் என்று அவள் சொன்ன வார்த்தை காற்றில் தான் கரைந்து போனது. ஏனென்றால் வைஷ்ணவி காரில் உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுக்க போயிருந்தாள். அடுத்த நடவடிக்கையாக சஞ்சயை அமர வைத்து வைஷ்ணவி அவன் கைகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தாள். இங்கே இந்த கலவரத்தின் அரவம் கேட்டு அனைவரும் வந்து அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டனர். ஏனோ அதற்கு மேலும் அங்கே நிற்க பிடிக்காமல் ஜெயை தூக்கி கொண்டு நீரஜா விலகி சென்று விட்டாள். சஞ்சய்க்கு வலது கையில் அடிபட்டிருப்பதால் அவனை தவிர மற்றவர் விளையாடலாம் என்று முடிவெடுத்து விளையாடி கொண்டிருந்தனர். வெற்றியும் நிகேதனும் இப்போது விளையாட வைஷ்ணவி, ஜானவி, சஞ்சய், அம்பிகா எல்லோரும் அங்கே நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தனர். நீரஜா நான் விளையாட விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சற்று தள்ளியிருந்த ஊஞ்சலில் ஜெயை உட்கார வைத்து ஆட்டி விளையாட்டு காட்டிக்கொண்டிருந்தாள். சஞ்சயின் பார்வையோ அங்கு நீரஜாவின் மேல்தான் இருந்தது. இப்போதுதான் காரில் நன்றாக பேசிக்கொண்டு வந்தாள். அதற்குள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று இருந்தது அவனுக்கு. அப்படியே நேரம் போக இரவு அனைவரும் சாப்பிட்டு விட்டு உறங்க ஆயத்தமான போது ஜானுவும் இருவும் பீச்சுக்கு போகலாம் என்று நிகேதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பீச் மணலில் நடக்க முடியாது என்று அம்பிகா வர மறுத்துவிட்டாள். வைஷுவும் அம்பிகா மனதில் இடம் பிடிக்க, நான் ஆண்டி கூடவே இருக்கேன், நீங்க போங்க என்று கூறிவிட்டாள். வெற்றியும் ஒரு ஃப்ரெண்டோட பேச வேண்டியிருக்கு என்று அவனுக்கு கொடுத்திருந்த அறைக்கு சென்று விட்டான். சஞ்சயோ ஒரு மெயில் பார்க்க வேண்டியிருக்கு மச்சான், நீ அவங்களை கூட்டிட்டு போ, நான் பின்னாடி வரேன் என்று நிகேதனை அனுப்பி வைத்தான். பின் சிறிது நேரம் மடிக்கணியை பார்த்தவன் கடற்கரை செல்ல அங்கே ஜெய்குட்டியோடு பீச் மணலில் வீடு கட்டி கொண்டிருந்தாள் நீரஜா. அந்த குட்டியும் மண்ணில் கை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தது. அப்படியே இவன் இருவோட டிட்டோ தனு பாரு, மண்ணில் வீடு கட்டுறது, பீச் விளையாடுறது எல்லாம் இவனுக்கும் பிடிக்குது. இங்கே தூரத்தில் தான் லைட் வெளிச்சம் இருக்குது. இந்த இருட்டை பார்த்து பயப்படுறானா பாரு, சீக்கிரம் தூங்கிடுவான், இவனை வயசுக்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா தூங்காமல் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கான் என்று ஜெயை பற்றி நிகேதனிடம் சொல்லி கொண்டிருந்தாள் ஜானவி. ஜெய்குட்டி அத்தை செல்லும், அத்தை மாதிரியே தான் இருப்பா லடா குட்டி என்று நிறு சொல்வதற்கு ஜெய் ஆமாம் என்று தலையை ஆட்டினான். அப்போது சஞ்சய் வந்து நிக்கி ஜானுவோடு மண்ணில் உட்கார அதை கவனித்த நீரஜா பின் அவர்களோடு பேசாமல் மும்முரமாக வீடு கட்டி கொண்டிருந்தாள். நீரஜா ஜெயை தவிர 3 பேரும் பேசிக் கொண்டிருந்தனர். திரும்பவும் சஞ்சயிடம் நீரஜா பேசாமல் இருப்பதை கவனித்த ஜானவி நிகேதனிடம், தனு வாங்கல, நாம் 2 பேரும் சும்மா ஒரு வாக்கிங் போகலாம் என்று அழைத்தாள். ஜெய் பிறந்ததற்கு பின் தன்னை அதிகம் கவனிக்காத மனைவி இப்போது வாக்கிங் கூப்பிட்டாள். மற்றதையெல்லாம் யோசிப்பான நிகேதன், போகலாம் நவி என்று எழுந்தான். டேய், ரொம்ப தூரம் போகாதீங்க, சேஃப் இல்லை என்று எச்சரித்து அவர்களை அனுப்பிய சஞ்சய் பின் நீரஜா ஜெயின் அருகே உட்கார்ந்து, ஜெய்கண்ணா, மாமாவும் உங்க கூட வீடு கட்டட்டுமா என்று கேட்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீரஜா அவள் வேலையை தொடர்ந்தாள். ஜெய்யோ என்று மட்டும் தலையாட்டினான். இவனும் மண்ணில் கையை வைக்க அவனுக்கு ஏற்பட்டிருந்த காயம் வலிக்கவே ஆ என்று சினிங்கி கையை எடுத்துக்கொண்டான். அதை கண்ட நீரஜாவும் உடனே அவன் கையை பிடித்து, அதான் காயம் இருக்குதுன்னு தெரியுதுல, அதோட ஏன் மண்ணில் கை வச்சிங்க, இன்ஃபெக்ஷன் ஆக போகுது, உப்பு தண்ணியில் கை வச்சா வேற எரியும் என்று அவள் கையால் அவன் கையில் உள்ள மண்ணை தட்டிவிட்டாள். சஞ்சயோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் வைஷ்ணவி அவனுக்கு சிகிச்சை அளித்தது ஞாபகம் வந்தது. உடனே அவன் கையை விடுவித்தவள், சாயந்தரம் உங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கணுமே என்று கடுப்புடன் கேட்டாள். அவள் என்ன மேஜிக் பண்ணுறவளா? அவள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே வலி சரியாக? யார் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலோ வலி சரியாக 2 நாளாவது ஆகும் என்றான் சஞ்சய். அதற்குள் அங்கு அவர்களுடன் அமர்ந்திருந்த ஜெய்குட்டிக்கோ போர் அடித்தது போலும். அத்தை வா, தண்ணி போகலாம், நொர தண்ணி போகலாம் என்று பீச்சுக்கு போய் நிற்க கூப்பிட்டான். இருங்கடா செல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, முடிச்சுட்டு போகலாம் என்று நீரஜா சொன்னதும், ஜெய்கண்ணா வா, மாமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சஞ்சய் அவனை அழைத்தான். அவனை பார்த்த நீரஜா, இப்போ என்ன சொன்னீங்க என்று கேட்டார். மாமா கூட வாடா, பீச்சில் விளையாடலான்னு கூப்பிட்டேன்
என்று சஞ்சய் பதிலளித்ததும், அது என்ன மாமான்னு சொல்கிறீங்க? இப்போ எல்லாம் அங்கிள் ஆண்டி மாயமாகிடுச்சு. ஏன் நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவை அப்படி தானே கூப்பிட்றேன், நீங்கள் மட்டும் மாமான்னு சொல்லிக்கிறீங்களே என்று கேட்டார். ஏன் மாமானா என்ன, இல்லை அங்கிள்னா என்ன, எல்லாம் ஒன்று தானே என்று அவள் கேட்டதற்கு, அங்கிள்னா வெறும் மாமாவுக்கு மட்டும்தானா, சித்தப்பா பெரியப்பா எல்லோரையும் அப்படி கூப்பிடலாமே என்று கேட்டாள். ஆனால் ஜானு என் அண்ணனா தானே நினைக்கிறா, அப்போது அங்கிளை விட மாமா நல்லாவே இருக்கும் என்று சொன்னவன் மனதிலோ, ஏன் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மாமா தானே என்று சொல்லிக்கொண்டான். அக்கா அண்ணா நினைக்கிறா, ஆனால் தங்க அப்படி நினைக்கலையே. சஞ்சயை மாமான்னு கூப்பிட்றத பார்த்தா வைஷு என்ன நினைப்பா? வைஷுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது போல இருக்கு. இது இவனுக்கு புரியுதா இல்லையா? இவன் வைஷுவை என்னவா நினச்சி பழகிறான்? வைஷு ஒரு வேளை காதலை சொன்னால் என்ன பதில் சொல்வான் என்று யோசித்து கொண்டிருந்தாள். இவளை பற்றி சஞ்சய் மனதில் என்ன இருக்கிறது என்பதை விட வைஷ்ணவி பற்றி அவன் என்ன நினைக்கிறான் என்பதுதான் அவளுக்கு பெரிய கவலையாக இருந்தது. வைஷ்ணவியோடு சஞ்சயை பார்த்தால் பொறாமை ஏற்பட்டாலும் அவள் மேல் வெறுப்பு இல்லை. வைஷு தான் இவளை எதிரி போல் பார்க்கிறாள். இவளோ வைஷுவை ஒருபோதும் அப்படி நினைத்ததில்லை. அவளுடன் நட்பு பாராட்டத்தான் நினைப்பாள். இப்போது ஒரு வேளை சஞ்சய் அவளின் காதலை மறுத்தால் அதை அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாளோ என்றிருந்தது அவளுக்கு. சீக்கிரம் இதை பற்றி ஜானவியிடம் பேச வேண்டும் என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். திடீரென அவள் மேல் தண்ணீர் பட்டது. யாரென்று திரும்பி பார்த்தால் சஞ்சய் ஜெயை பிடித்தபடி கடற்கரையில் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் இவள் மேல் தண்ணீர் அடித்திருந்தான். இவள் திரும்பியதும் ஜெயோ, அத்தை வா, தண்ணி, அத்தை வா என்று ஆர்ப்பரிப்போடு அழைத்தான். உடனே எழுந்து அவர்கள் அருகில் செல்ல அப்போது ஒரு அலை வரவும் இவள் தடுமாறினாள். உடனே ஒரு கையால் ஜெயை பிடித்துக்கொண்டே மற்றொரு கையால் அவளை பிடித்தவன், ஹே பார்த்து என்றான். பின் ஜெயை தூக்கிய சஞ்சய் ஒவ்வொரு அலை வரும்போதும் அவனை தூக்கியபடியே அதில் ஜெயின் காலை நனைய வைக்க ஜெய் சிரித்து மகிழ்ந்தான். அதன் பிறகு ஜெய் அலைவரும் இடத்தில் பிடித்தபடி சஞ்சயை நிற்க வைக்க ஜெய்யோ அவன் பிஞ்சு கைகளால் தண்ணீரை அள்ளி நீரஜாவின் மேல் தெளிக்க அது அவள் மேல் படவே இல்லை. நாம அத்தை மேல் அடிக்கலாமா என்று சஞ்சய் கேட்டுவிட்டு ஜெயின் கையை பிடித்து நீரஜாவின் மேல் அவன் தண்ணீர் தெளிக்க, ஏன் நிறுத்துங்க, இப்போ நிறுத்த போறீங்களா இல்லையா என்று தண்ணீர் பட்டத்தில் திணறியவள், இப்போ உன் மேலேயும் மாமா மேலேயும் நான் தெளிக்கிறேன் பாரு என்று ஜெய்யிடம் கூறியவள் அவர்கள் இருவர் மேலும் தண்ணீரை தெளித்தாள். கொஞ்ச நேரம் இப்படியே மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த கடற்கரை மணலும் கடல் அலையும் வானத்தில் உலாவர்ந்து கொண்டிருந்த நிலாவும் இவர்கள் இருவரின் இந்த மகிழ்ச்சியான நேரங்களின் நீட்டிப்பு எத்தனை நேரமோ என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தது. மௌனம் 9. 2 கார்களும் மகாபலிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. சஞ்சய் கார் ஓட்டிக் கொண்டிருக்க அம்பிகாவும் வைஷுவும் பின் சீட்டில் கதையளந்து கொண்டிருந்தனர். ஆனால் அதெல்லாம் அவன் கவனத்தில் பதியவில்லை. அவன் எண்ணம் முழுவதும் நீரஜாவை பற்றியே இருந்தது. திடீரென அவளுக்கு என்ன ஆனது? காலையிலிருந்து அவளின் பாராமுகம் அவனை வதைத்து கொண்டிருந்தது. அவன் மேல் அவளுக்கு வரும் கோபமும் அதிலுள்ள உரிமையும் காதல்தான் என்று அவனை நினைக்க வைத்தாலும் அவளின் அடுத்த நடவடிக்கை அப்படி இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. முன்பும் இப்படித்தான் அவள் நடந்து கொண்டதை வைத்து காதல் என்று ஏமாந்தார். அதனாலேயே இப்போது அவளின் நடவடிக்கையை வைத்து எதையும் தீர்மானிக்க முடியவில்லை. நேற்று இரவு கடற்கரையில் இனிமையாக பொழுதை கழித்துவிட்டு பின் நிகேதனும் ஜானவியும் வந்ததும் அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்கச் சென்றனர். குட் நைட் பாஸ் என்று இரவு வணக்கம் வேறு சொல்லி அனுப்பினாள். அதன் பிறகு காலை சஞ்சய் எழுந்து வரும்போது அவள் எழுந்திருக்கவில்லை. நிகேதனோடும் வெற்றியோடும் அவன் ஜாகிங் சென்று விட்டான். பின் மூவரும் ஜாகிங் முடித்து வீட்டிற்குள் வரும்போது வாசலிலேயே வரவேற்றவள், என்ன நிக்கி, வெற்றி ஜாகிங்லாம் போறீங்க என்று கேலி பேசிக்கொண்டே அவர்களோடு இணைந்து போனவள் அவர்களோடு வந்த சஞ்சயை கண்டு கொள்ளவே இல்லை. அதன் பின்னும் வெற்றியோடு மட்டுமே பேசிக்கொண்டிருந்தாள். காலை உணவு சாப்பிடும் போதும் கூட அப்படியே நடந்து கொண்டாள். அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. என்ன பிரச்சனை என்று நேரடியாகவும் கேட்க முடியவில்லை. பின் அனைவரும் மகாபலிபுரம் செல்ல ஆயத்தமாகி வெளியில் வந்தபோது சஞ்சயின் காரில் ஏறுவாள் என்று அவன் நினைத்திருக்க, நீரஜாவோ வைஷ்ணவியிடம், வைஷு நீ ஆண்டி கூட காரில் வா, நான் அந்த காரில் வரேன், பாவம் வெற்றி என்னோட கெஸ்டாக வந்திருக்காரு, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல என்று சொல்லிவிட்டு நிகேதன் காரில் ஏறிக்கொண்டாள். இவன் எதுவும் தவறு செய்ததாகவும் தெரியவில்லை. அவளுக்கு இவன் மேல் காதல் என்று தெரிந்திருந்தால் கூட அவள் இந்த செயல்களுக்கு விளக்கம் கேட்கலாம். இப்போது எப்படி முடியும்? அவளோடு சுமூகமான பின் காதலை வெளிப்படுத்தலாம் என்று நினைத்திருந்தான். அவளோ இப்படி அடிக்கடி இவனிடம் பாராமுகம் காட்டினால் எப்படி? ஒன்றுமே புரியவில்லை இவனுக்கு. எதுவும் அவளிடம் கேட்க இயலாமல் வைஷ்ணவி உட்கார்ந்ததும் காரை செலுத்தினான். வெற்றியோடு நேரம் செலவழிப்பதாக வைஷ்ணவியிடம் சொல்லிவிட்டு வந்தாலும் காரில் வரும்போது அவனிடமும் பேசாமல்
காதில் ஹெட்போனை மாட்டி பாட்டு கேட்டுக்கொண்டு கார் கண்ணாடி வழியாக நீரஜா வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். வழக்கமாக பேசியா இருக்கும் வெற்றியும் அவளை தொந்தரவு செய்யாமல் எதையோ குடித்து கொண்டு வந்தான். முன்சீட்டில் அமர்ந்திருந்த ஜானவியோ என்ன திரும்பவும் வேதாள முருங்கமரம் ஏறிடுச்சு என்று நீரஜாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நேற்று அவர்கள் இருவரையும் பேச வைக்க அவள் செய்த முயற்சியெல்லாம் வீண் என்பது போல் இருக்கிறது நீரஜாவின் நடவடிக்கை. காலையிலிருந்து ஜானவியும் அவளை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். என்ன பிரச்சனை என்றுதான் தெரியவில்லை. நீரஜாவும் காலையில் நடந்ததை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நேற்று இரவு சஞ்சய்க்கு இரவு வணக்கம் சொன்னதும் பதிலுக்கு அவனும் குட் நைட் சொன்னான். அந்த மகிழ்ச்சியோடு போய் உறங்கியவள் இரவு நேரம் கழித்து உறங்கியதால் காலையும் நேரம் தவறியே எழுந்து வந்தாள். அவள் அறையிலிருந்து வெளியே வரும்போது அம்பிகா மட்டும் வரவேற்பறையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார். குட் மார்னிங் ஆண்டி, என்ன உங்க டீ கான்ட்ராக்டை இன்னைக்கு வேற ஆள் எடுத்துக்கிட்டாங்களா? அதை டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க என்று அவள் கேட்க, ஆமாம்மா, வைஷு தான் டீ போட்டு கொண்டு வந்தா, உனக்கு எடுத்துட்டு வர சொல்லவா என்று அவர் கேட்கவும், வேண்டாம் ஆண்டி, நானே போய் கிச்சனில் வாங்கிக்கிறேன் என்றவளுக்கோ வைஷ்ணவி அம்பிகாவின் மனதில் இடம் பிடிக்கத்தான் இப்படியெல்லாம் செய்வதாக தோன்றியது. நேற்றிலிருந்து அதை கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். என்னவோ சஞ்சய் திருமணம் செய்ய இப்படியெல்லாம் அம்பிகாவிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு தோன்றியதில்லை. எப்போதும் இயல்பாக இருப்பதே பிடிக்கும். என்ன ஆண்டி, யாரையும் காணோம் என்று அவள் கேட்க, சஞ்சய், நிக்கி, அப்புறம் அந்த வெற்றி தம்பி எல்லாரும் ஜாக்கிங் போயிருக்காங்க. வைஷ்ணவி ஜெய தூக்கிக்கிட்டு வெளியில போனா. ஜானு கிச்சன்ல வேலைக்காரங்க கிட்ட என்ன டிஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கா என்று அவர் பேசிக்கொண்டே போக, அப்போ சரி ஆண்டி, நான் போய் ஜானு கிட்ட சொல்லி காஃபி வாங்கிட்டு வரேன் என்று எந்திரிக்க போக, கொஞ்சம் உட்காரு நீரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நீரஜாவை தடுத்து அமர வைத்த அம்பிகா சுற்றி யாராவது வருகிறார்களா என்று பார்க்க, என்ன ஆண்டி என்றால் நீரஜாவும். நீரு, நம்ம வைஷு பத்தி என்ன நினைக்கிற என்று அவர் கேட்கவும், எதற்காக கேட்கிறார்கள் என்று யோசனை இருந்தாலும் சாதாரணமாகவே பதில் கூறினாள். வைஷுக்கு என்ன ஆண்டி, அவன் நல்ல பொண்ணுதான், ஏன் கேட்குறீங்க என்று கூறினாள். ஒன்றும் இல்லம்மா, சஞ்சய்க்கு என்னோட தம்பி பொண்ணை கட்டலான்னு பார்த்தா அவன் பிடி கொடுக்காம இருக்கான். அதான் வைஷுவை சஞ்சய்க்கு பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். வைஷுக்கும் சஞ்சயை கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ கூட பார்த்தல, வைஷு இவனுக்கு ஃபோன் பண்ணி அக்கறையாக விசாரிக்கிறதும் இவனும் பதிலுக்கு அவன் மேலே அக்கறை காட்டுறதும், நேற்று கூட சஞ்சய்க்கு அடிப்படும் போது எப்படி பதறனா, அதெல்லாம் பார்க்கும்போது வைஷுக்கு சஞ்சயை கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு தோணுது. வைஷு அம்மா அப்பா அதுக்கு ஒத்துப்பாங்களா நீரு என்று அவர் கேட்க, அம்பிகா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமலே அவரிடம் பேசினாள் நீரஜா. வைஷுவும் சஞ்சயும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த கல்யாணத்தை பற்றி பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது ஆண்டி? என்ன மாமா தான் கொஞ்சம் யோசிப்பாரு. தன்னோட மனைவியோட அண்ணன் பையனாக இருந்தாலும் அவரோட அந்தஸ்துக்கு மேலே இருக்கிறதுனால நிக்கிக்கே ஜானுவை கல்யாணம் செஞ்சு கொடுக்க அவர் யோசிச்சாரு. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சஞ்சய் எல்லாரும் வந்து தான் அவரை ஒத்துக்க வச்சிங்க. அதே போல் சஞ்சய்க்கும் வைஷுக்கும் இதில் சம்மதம் தெரிஞ்சால் நம்ம மாமா கிட்ட பேச ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் சஞ்சய் கிட்ட பேசுங்க, நானும் ஜானு கிட்ட சொல்லி வைஷு கிட்ட கேட்க சொல்கிறேன் என்று நீரஜா பதில் கூறினார். சரிம்மா, நான் நேரம் பார்த்து அவன் கிட்ட கேட்குறேன், நீ போய் டீ குடி என்று அவளை அனுப்பி வைத்தார். சஞ்சய் வைஷு கல்யாணம் பற்றி அவர் பேசியதால் நீரஜாவிற்கு அவர் மேல் கோபமோ வருத்தமோ எதுவும் ஏற்படவில்லை. ஒரு தாயின் கடமையைத்தான் அவர் செய்ய விரும்புகிறார். இதில் 2 பேருக்கும் விருப்பம் என்றால்தான் இந்த திருமணம் நடக்கும். சஞ்சய் மனதில் என்ன இருப்பது என்று தெரிந்து கொள்ளாமல் வைஷுவும் வீணாக மனதில் ஆசையை வளர்த்திருக்க கூடாது. ஏற்கனவே அவளுக்கே அந்த நிலைமைதானே. அதனால் இந்த திருமண பேச்சால் எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவு பிறக்கும் என்றுதான் நீரஜா நினைத்தாள். அதனால் அதை பற்றியெல்லாம் நினைத்து அவள் வருத்தப்படவில்லை. ஒருவேளை சஞ்சய் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாலும் சஞ்சய் தனக்கு இல்லை என்று கூட மனசை தேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அவளுடைய வருத்தம் எல்லாம் ஒன்று மட்டும்தான். சஞ்சய்க்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கும் அம்பிகாவிற்கு வைஷ்ணவியை கூட சஞ்சய்க்கு பேசி முடிக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் நீரஜாவை பற்றி அப்படி எதுவும் அவருக்கு தோன்றவில்லையா? ஏன் அவர்களுக்கு மருமகளாகும் தகுதி அவளுக்கு இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்றுதான் நீரஜாவிற்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவளுக்கு என்ன தெரியும்? முதலில் நீரஜாவை பார்த்த போதே அம்பிகாவிற்கு அவளை பிடித்துவிட அவளை தன் மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதும் சில காலம் கழித்து அதை பற்றி சஞ்சயிடம் பேசிய போது அப்போதுதான் அவர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டிருக்க, இப்போது அம்மா போய் கல்யாணம் பேசுவதாக எதுவும் சொதப்பிடக்கூடாது என்பதால் நாங்கள் அப்படி பழகவில்லை, நீங்கள் அப்படி எதுவும் போய் நிகேதனிடமோ நீரஜாவிடமோ கேட்டுவிடாதீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். கணவனையோ பிள்ளையையோ மீறி அவர் இதுவரை எதுவும் செய்யாததால் இந்த திருமண பேச்சை அவர் எடுக்கவில்லை. அவர்கள் இருவரும் அப்படி பழகவில்லை போலும் என்று மனதை தேற்றிக் கொண்டார். இருந்தாலும் பிள்ளைக்கு திருமணம் செய்தாக வேண்டுமே, அவன் ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்பதுதான் அவரின் தற்போதைய கவலை. வைஷ்ணவின் நடவடிக்கையை கண்டு அவளுக்கு
சஞ்சயை திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவருக்கு இதை பற்றி யாரிடம் முதலில் பேசுவது என்ற குழப்பத்தில் நீரஜாவிடமே விஷயத்தை கூறினார். இப்போது கூட நீரஜா தனக்கு மருமலாக வர முடியவில்லையே என்ற குறை அவர் மனதில் இருக்கிறது. சஞ்சய் கல்யாணத்தை பற்றி பேசும்போது நிகேதனோ ஜானவியோ ஏன் நீரஜாவோ கூட சஞ்சய் நீரஜா திருமணம் பற்றி ஏதாவது சொல்வார்களா என்ற ஒரு நப்பாசை கூட இருக்கிறது. ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் தன் மகனுக்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதே. அதனால்தான் நல்ல பெண்ணாக தன் மகனுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இது எதுவும் தெரியாத நீரஜா அம்பிகாவிற்கு தன்னை மருமலாக்கிக் கொள்வதில் இஷ்டமில்லையோ என்ற குழப்பத்திலும் வைஷு சஞ்சய் திருமண பேச்சும் தான் அவள் காலையிலிருந்து சஞ்சயை விட்டு விலக காரணமாக இருந்தது. மகாபலிபுரம் சென்ற பின்பும் கூட நீரஜா வெற்றியோடு இணைந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே அவனுடன் பேசிக்கொண்டு வந்தாள். இவர்கள் இருவரும் முன்னே நடக்க மற்றவரெல்லாம் பின்னால் வந்து கொண்டிருந்தனர். நீண்ட தூரம் நடக்க முடியாது என்ற காரணத்தால் அம்பிகா ஜெயை தன்னுடன் வைத்துக்கொண்டு ஓரிடத்தில் அமர்ந்து விட்டார். மற்ற அனைவரும் சுற்றி பார்க்க சென்றனர். அப்போது அங்கு கைரேகை பார்த்து குறி சொல்லும் பெண் அமர்ந்திருக்க சாதாரணமாக ஜோசியம் பாருங்க என்று கேட்டிருந்தால் அதை அவர்களும் கண்டும் காணாமல் சென்றிருப்பர். ஆனால் அந்த பெண்மணியோ, தாயி ஜோசியம் பாருங்கம்மா, கைரேகை ஜோசியம், காலையிலிருந்து இன்னும் ஒரு கை கூட பார்க்கல தாயி, ஒரு கையாவது பார்த்தாதான் மதியம் சோறு என்றதும் நீரஜாவால் அதை கண்டும் காணாமல் போக முடியவில்லை. நிக்கி ஜோசியம் பார்க்கலாமா என்று அவள் நிகேதனிடம் கேட்க, அதெல்லாம் வேண்டாம் நீரு, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க என்று அவன் கூறினான். பாவம் நிக்கி, ஜோசியம் பார்த்தாதான் அவங்களுக்கு மதியம் சாப்பாடு, அதனால பார்ப்போம் என்று அவள் மேலும் வற்புறுத்த, வேண்டாம் நீரு, வேணும்னா ஏதாவது அவங்களுக்கு காசு கொடுக்கலாம் என்று நிகேதன் கூறினான். என்ன தனு நீ, ஏதாவது கௌரவமாக சம்பாதிக்கணும் தான் அவங்க ஜோசியம் பார்க்குறாங்க, நம்பிக்கை இருந்தால் பார்க்கணும், இல்லை வேண்டான்னு போயிடணும், அது என்ன பிச்சை போடுற மாதிரி காசு கொடுக்கறது என்று ஜானவி கேட்டதும் நீரஜாவும் அதை ஆமோதித்தார். தங்கையும் மனைவியும் ஒரு முடிவெடுத்த பின் அதை நிகேதனால் மாற்ற முடியுமா? அவனும் ஒத்துக்கொண்டான். ஆண்கள் மூவருக்கும் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாததால் பெண்கள் மூவரும் பார்த்தனர். முதலில் பார்த்த வைஷ்ணவிக்கும் ஜானவிக்கும் ஓரளவிற்கு அனைத்தும் நல்லதாகவே சொல்லி, கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலம் வரும், ஆரோக்கியம் கொஞ்சம் சுகமில்லாக போகும் என்று அந்த பெண்மணி சொல்லிக் கொண்டிருந்தார். 10க்கும் 20க்கும் ஜோசியம் பார்ப்பவர்கள் இப்படி கொஞ்சம் நல்லதாக சொன்னதால் தான் ஒரு நாளைக்கு 2-3 பேர் கையாவது பார்க்க முடியும். இப்போதெல்லாம் அதற்கென்று அறை எடுத்து 1000 2000 என்று கொடுத்து ஜோசியம் பார்ப்பது தான் ஃபேஷன் ஆகிவிட்டது. அதனால் அந்த பெண்மணியும் நல்ல வாக்கியங்களையே கூறினார். பின் நீரஜாவின் கையை பார்த்தவர், இந்த கையில லட்சுமி வாசம் செய்கிறா, தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியெல்லாம் வெற்றி தான், எல்லோர் மனசுலையும் அழுத்தமா பதிஞ்சிருவீங்க தாயி, படிப்பு உத்தியோக ரேகையெல்லாம் நல்லாவே இருக்கு, ஆரோக்கிய ரேகையும் நல்லா இருக்கு, கொஞ்சம் அப்பப்போ சுகம் இல்லாம போனாலும் பெருசா ஒன்றும் வராது, ஆயுசு கிட்டின்னு ரேகை சொல்லுது என்று அவர் சொல்லிக்கொண்டு வர, இவர்களின் தோற்றத்தை வைத்தும் நீரஜா தன் அண்ணனிடம் செல்லம் கொஞ்சி இப்போது ஜோசியம் பார்ப்பதை வைத்தும் பொதுவாக சொல்கிறார்கள் என்று ஒரு கேலி புன்னகையோடு நீரஜா அந்த பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தாள். அதை உணர்ந்த அந்த பெண்மணியோ, என்ன தாயி, ஏதோ சும்மா நல்லதா சொல்லணும்னு சொல்றாளேன்னு நினைக்கிறியா? இதை நானா சொல்லல தாயி, எங்க முருகையா இந்த நாக்கில் நின்று சொல்றாரு. முருகையாவே எங்களை போல வேஷம் போட்டு வள்ளிக்கு குறி சொல்லி அவ கையை பிடிச்சவர், அதனால என் வாக்க சாதாரணமா நினைக்காத தாயி, இது வரைக்கும் நான் சொன்னது நெசந்தான், இப்ப சொல்ல போறதும் நெசந்தான். முருகப்பெருமானாலே வெற்றி தான், எல்லாத்துலயும் வெற்றி பெற்றவர் அவர். அந்த வெற்றியே பேராக கொண்டவன் உனக்கு மனசுக்கு பிடிச்சவனே உன்னோட கையை பிடிப்பான். இது நடக்கலன்னா அப்போ வந்து சொல்லு, என்னோட வாக்கு போயின்னு, இப்போ வந்து கூட காசு கொடு, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் உட்கார்ந்துருப்பேன் என்று அந்த பெண்மணி சொன்னதும் நீரஜாவின் அகமும் முகமும் மலர்ந்து அது புன்னகையாகவும் வெளிப்பட்டது. இதை மற்ற அனைவரும் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தனர். வைஷ்ணவியோ சஞ்சயிடம், சஞ்சய் பார்த்தீங்களா, அவங்க வெற்றியே பேராக கொண்டவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னதும் நீரு எவ்வளவு சந்தோஷப்படுறா, அவ வெற்றியை நினைச்சுதான் சிரிக்கிறா என்று சொன்னதும் சஞ்சய் அதிர்ச்சியானான். இந்த பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நிகேதனுக்கோ அப்படி இருக்குமோ என்று தோன்றியது. ஏனென்றால் வெற்றி வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீரஜாவை பற்றியே கேட்டுக்கொண்டிருப்பான். அதனால் வைஷ்ணவி சொல்வது போல் ஏதாவது இருக்குமோ என்று அவனும் யோசிக்க, இவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றிருந்தாலும் வெற்றி காதிலும் வயசு சொன்னது கேட்டது. இப்படி மட்டும் நடந்தா எப்படி இருக்கும், இந்த பெண்மணி சொன்னது பலிக்க வேண்டுமே என்று நினைத்தான். ஆனால் இவர்கள் பேசுவது எதுவும் ஜானவி காதில் கேட்கவில்லை. அவள் நீரஜாவின் பக்கத்தில் நின்றிருந்தாள். அவளுக்கு தெரியும் நிருவின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஆமாம், சஞ்சய் என்றால் வெற்றி பெற்றவன் என்பது பொருள். ஒரு நாள் ஜானவியும் நீரஜாவும் தங்கள் பெயருக்கும் தங்களை சேர்ந்தவர்களின் பெயருக்கும் அர்த்தம் என்ன என்று கூகுளில் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். இப்போது அந்த பெண்மணி சொன்னதும் அது நினைவு வரவே மகிழ்ந்தாள் நீரஜா. தனக்கு வெற்றி என்ற பெயரில் நண்பன் இருக்கிறான் என்றோ
மற்றவர்கள் வெற்றியை நினைத்துதான் இவள் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று நினைப்பார்கள் என்பதோ அவள் புத்திக்கு எட்டவில்லை. ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் சிலர் வாயிலிருந்து வந்த வாக்குகள் பலிப்பது போல் இதுவும் பலிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் ஜோசியம் பார்த்ததற்கான ரூபாயை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாள் அவள். அப்படி அதிகப்படியான பணத்தை அந்த பெண்மணி யாரிடமும் வாங்கியதில்லை என்றாலும் நீரஜாவின் முகமலர்ச்சியை பார்த்து தான் சொல்லை அவள் நம்புகிறாள் என்ற மனநிறைவோடு நீரஜா கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டார். அது வரைக்கும் குழப்பமாக இருந்த நீரஜா அந்த பெண்மணி வாக்கியத்தால் கொஞ்சம் தெளிவானாள். ஆனால் சஞ்சயோ சுத்தமாக குழம்பி போனான். தன்னுடைய பெயருக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லையா? இல்லை. அந்த பெண்மணி வெற்றி என்பதற்கு ஏற்றாற்போல் வெற்றி என்ற பெயருடன் ஒருத்தன் இருப்பதாலா கொஞ்சம் பயந்தே போனான். நீரஜாவின் மனம் இன்னும் தெளிவாக தெரியாததால் வைஷ்ணவி சொல்வது போல் எதுவும் நடக்கக்கூடாது என்று வேண்டினான். இப்படியே மகாபலிபுரம் பார்த்துவிட்டு திரும்பும் வழியில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில், மாயாஜால் என்று சுற்றி பார்த்துவிட்டு வீடு திரும்ப நீரஜா அதுவரையிலும் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். சஞ்சயோ குழம்பியிருந்தான். இவர்கள் இருவர் நிலை இப்படி இருக்க வைஷ்ணவிக்கும் வெற்றிக்கும் அந்த ஜோசியம் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருந்தது. அதுவே வைஷ்ணவியின் அப்பா அவளுக்கு திருமணம் செய்வதை பற்றி பேச தன் அன்னையிடம் சஞ்சயை தனக்கு பிடித்திருக்கிறது என்று அவளால் தைரியமாக சொல்லவும் முடிந்தது. மௌனம் 10. தன் அன்னை தன்னை பார்க்க வேண்டும் என்று அழைத்ததால் நிகேதனும் நீரஜாவும் அலுவலகம் சென்ற பின் ஜானவி தன் வீட்டிற்கு கிளம்பி வந்தாள். அங்கேயும் வைஷ்ணவி மற்றும் அவள் தந்தை அலுவலகம் கிளம்பியிருந்தனர். அவள் அன்னை சந்திரா மட்டும்தான் வீட்டில் இருந்தார். ஜெய்குட்டிக்கு விளையாட ஒரு பந்தை கொடுத்துவிட்டு அன்னையும் மகளும் பேசினார்கள். பேசணும்னு சொன்னியே, என்னம்மா என்று ஜானவி கேட்க, ஜானு, உங்க அப்பா இன்னும் 2-3 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாரு, உனக்கு தெரியும்ல என்று சந்திரா கேட்டார். தெரியுமா, போன தடவை வந்தப்ப அப்பா என்கிட்ட சொன்னாரு என்று அவள் பதில் கூறியதும், அதாம்மா, அவர் ரிட்டையர் ஆனா பணம் வரும் இல்லையா, அதை வச்சு வைஷுவுக்கு கல்யாணத்தை முடிக்கலான்னு பாக்குறோம் என்று சந்திரா கூறவும், என்னம்மா அப்படி சொல்ற, நீரஜா அவளோட பெரியவ இல்லையா, அப்படி இருக்கப்போ வைஷு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம தானே உங்களுக்கு எல்லாம், இப்போ நான் வீட்டுல இருக்கப்போ வைஷுக்கு கல்யாணம் செய்வீங்களா, அப்போ நீரஜா இருக்கும்போது வைஷுக்கு கல்யாணம் செய்ய நினைக்கிறீங்க என்று ஜானவி கேட்க, என்ன ஜானு, நீரஜாவையோ வைஷாவையும் நாங்க பிரிச்சு பார்ப்போமா, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றதா நீ தானே சொன்ன, அது வரைக்கும் வைஷுக்கு பார்க்காம இருக்க முடியுமா, இப்போ பணம் இருக்க போய் வைஷுக்கு கல்யாணம் முடிக்கலான்னு அப்பா நினைக்கிறாருமா என்று சந்திரா பதில் கூறினார். என்னம்மா, தனு மட்டும் நிருவையும் வைஷுவையும் வேற வேற மாதிரியா பாப்பாரு, நிரு கல்யாணம் மாதிரி வைஷு கல்யாணத்தை நடத்த மாட்டாரா என்ன என்று ஜானவி கேட்க, நிக்கிய பத்தி எங்களுக்கு தெரியாதா, ஆனா உங்க அப்பா பத்தி தெரியும்ல, யாரோட தயவும் இல்லாம அவரே தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்த ஆசைப்படுவாரு என்று சந்திரா கூறினார். உன்ன வேறம்மா, ஆனா இப்போ நிகேதன் இந்த வீட்டு மாப்பிள்ள, இந்த வீட்டு மகனா இருக்கதானே அவர் ஆசைப்படுறாரு. ஜானவி சொன்னதற்கு, உங்க அப்பா கொள்கையை பத்தி உனக்கு தெரியாதா, இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை ஜானு, வைஷுவுக்கு 25 வயசு ஆகிடுச்சு, நீரஜா அவளை விட 1 வயசு தான் பெரியவ, 2 பேருக்கும் இன்னும் காலத்தை தள்ளாம சீக்கிரம் கல்யாணம் செய்யறது நல்லது. மூத்தவங்க இருக்கும்போது சின்னவங்களுக்கு கூடி வந்தா கல்யாணத்தை நடத்துறதெல்லாம் இப்போ பெரிய விஷயமே இல்லை. கல்யாண யோகம்னு ஒன்று இருக்கு, நாம வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்களுக்கு தானாகவே கல்யாணம் கூடி வந்துடும். இப்போ நான் அதை பத்தி பேச வரல, வேறொரு விஷயமா தான் பேச கூப்பிட்டேன் என்று சந்திரா சொல்லவும், என்னம்மா என்றாள் ஜானவி. அப்பா தான் வைஷு கல்யாணத்தை நடத்துறதை பத்தி பேசினாரு. அப்போ நாங்க 2 பேரும் இப்ப நாம பேசின விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். நீரஜா கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்க வீட்டுக்கு கூட வரலான்னு இருந்தோம். இதையெல்லாம் வைஷு கேட்டிருப்பா போல. உங்க அப்பா பொண்ணுதும் வைஷு என்கிட்ட பேசினா, எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா, அப்படின்னா எனக்கு சஞ்சயை பிடிச்சிருக்கு, அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா ஜானு என்று சந்திரா சொல்ல, ஜானவிக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, நான் சஞ்சயை அண்ணனா நினைக்கிறேன், ஏன் எப்படிலாம் யோசிக்கிறா என்று ஜானவி கேட்க, நானும் இதை கேட்டேம்மா, அவ அப்படி நினைச்சா நானும் அப்படி நினைக்கணுமா, சஞ்சய் என்ன நமக்கு ரத்த சம்பந்தமானு கேட்குறாமா, நான் அதை கூட பெரிய விஷயமா நினைக்கல ஜானு, நான் யோசிக்கிறது என்னன்னா, நிகேதனும் சஞ்சயும் ஃப்ரெண்ட்ஸு, ஒருவேளை நீரஜாவை சஞ்சய்க்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க நீங்க நினைக்கலாம்ல, அதுதான் எனக்கு தோணுச்சு என்று அவர் சொல்லவும், நிகேதனுக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குமா, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க நீரஜா கிட்டே இதை பத்தி கேட்டிருக்காங்க, அவ அப்படி எனக்கு எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. சஞ்சயும் அப்போ எதுவும் பிடி கொடுத்து பேசல, ஆனா அவங்க 2 பேருக்கும் ஏதோ சண்டை, அதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறோம்மா என்று ஜானவி கூறினார். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சரியானா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க வைஷு ஏமா இப்படி யோசிக்கிறா என்று அவள் கேட்க, நான் நினைச்சதை பத்தி வைஷு கிட்ட கூட சொன்னேம்மா, அதுக்கு அவள் என்ன சொல்றானா, எனக்கு சஞ்சயை பிடிச்சிருக்கு, எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாமா, அதான் நீ என்ன சொல்றன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன்
என்று சந்திரா அதற்கு பதில் கூறினார். சரிம்மா, நான் நிகேதன் கிட்ட இதை பத்தி பேசுறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி சஞ்சயோட வைஷு பத்தி பேசலான்னு அவர் சொன்னார்னா சஞ்சய் என்ன சொன்னாலும் இவ ஏத்துக்கணும். அப்போ சஞ்சயை தவிர யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்லாம் அவ அடம்பிடிக்க கூடாது, சரியா என்று ஜானவி கேட்டாள். வைஷு பேசுறத பார்த்தா அப்படிலாம் செய்ய மாட்டான்னு தான் தோணுது ஜானுமா என்று சந்திரா கூறவும், சரிம்மா, அப்போ சஞ்சய் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டு உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் அப்பாக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம். சஞ்சய் முடிவுக்கு அப்புறம் வைஷ்ணவி என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு மேற்கொண்டு அவ கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அப்படி சஞ்சய் ஒருவேளை வேண்டான்னு சொன்னா விருப்பமில்லாத ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னு நீங்க தான் வைஷுக்கு எடுத்து சொல்லணும். நான் சொன்னா நான் நீரஜாக்காக பேசுறதா அவன் நினைப்பாம்மா, அதனாலதான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஜானவி அங்கிருந்து கிளம்பி விட்டாள். கொஞ்ச நாட்களாகவே ஜானவிக்கும் சஞ்சயிடம் வைஷ்ணவி பழகுவதை குறித்து சந்தேகம் இருந்தது. நீரஜாவும் சஞ்சயும் காதலிக்கிறார்களோ என்று தோன்றிய பின் வைஷ்ணவியின் காதலுக்கு ஜானவியால் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? நீரஜா வைஷ்ணவி பற்றி ஜானவியிடம் பேச வேண்டும் என்று நினைக்கும் முன்னரே ஜானவி தன் தங்கையிடம் பேச வேண்டும் என்று நினைத்து விட்டாள். ஆனால் மனதில் தோன்றியதை செயல்படுத்துவதற்கு முன்னரே வைஷ்ணவி இப்படி நேரடியாகவே விஷயத்தை வெளியில் சொல்வாள் என்று அவள் நினைக்கவில்லை. தன் மாமன் மகனான நிகேதனை விரும்புவதையே சொல்ல தங்கியவள் தான் ஜானவி. ஆனால் வைஷ்ணவியை நினைக்கும் போது வியப்பாகவும் இருந்தது. சஞ்சயின் முடிவில் தெரிந்தால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று பயமாகவும் இருந்தது. வைஷ்ணவி சொன்னதாக தன் அன்னைக்குரிய விஷயத்தை நிகேதனிடம் கூறினாள். இதில் என்ன தவறு இருக்கிறது? வைஷுக்கு சஞ்சயை பிடிச்சிருக்குன்னா அதை நேரடியாகவே சஞ்சயிடம் பேசிடலாம் என்று அவன் கூறினான். என்ன சொல்றீங்க தனு? நீரஜாவும் சஞ்சயும் காதலிக்கிறதா எனக்கு தோணுது. அப்புறம் வைஷு பத்தி சஞ்சய் கிட்ட பேசுறது சரி வருமா என்று அவள் கேட்டாள். நவி, நாம தான் அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குமோன்னு யோசிக்கிறோம். அவங்க சாதாரணமா இருக்க மாதிரி தான் தோணுது. அதனால இதை பத்தி நீ யோசிக்காம நேரடியா சஞ்சய் கிட்ட பேசுறது தான் சரி. வேணும்னா நீரஜா கிட்டேயே இதை பத்தி கேட்போம் என்று அவன் நீரஜாவை கூப்பிட்டு விஷயத்தை கூறினான். நிகேதன் கூறியதும் என்ன சொல்வது என்று நீரஜாவிற்கு புரியவில்லை. ஒரு பக்கம் அந்த ஜோசியக்காரி சொன்னது பலிக்கும் என்ற நம்பிக்கை அவள் மனதில் இருந்தது. இன்னொரு பக்கம் அம்பிகா ஆண்டி வைஷ்ணவின் ஆசை என்னவென்று தெரிந்ததால் இந்த திருமணம் குறித்து பேசுவது நல்லது என்றும் தோன்றியது. இதில் சஞ்சயின் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவளுக்கு இருந்தது. இந்த குழப்பமெல்லாம் மனதில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நிக்கி, இது சஞ்சயோ வைஷுவோ சம்பந்தப்பட்ட விஷயம். இதை பத்தி சஞ்சய் கிட்டையும் ஆண்டி கிட்டையும் பேச போறீங்கன்னா போய் பேசுங்க, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் அவள். இப்ப கூட தன்னோட மனசுல இருப்பதை சொல்றாளா பாரு, அப்படி என்ன அர்த்தமோன்னு தெரியல என்று ஜானவி நொந்து கொண்டாள். நான் சொன்னேன்ல நவி, நாம தான் உங்களுக்குள்ள ஏதோ இருப்பதா நினைக்கிறோம், ஆனா அப்படி எதுவும் இல்லை. அதனால நம்ம சஞ்சயை பார்த்து பேசிடலாம் என்று நிகேதன் சொன்னாலும் அவர்களுக்குள் ஏதோ இருப்பதாகத்தான் ஜானவிக்கு தோன்றியது. நீரஜா இப்படி பேசினாலும் சஞ்சய் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் என்றுதான் அவள் மனதில் நினைத்தாள். சஞ்சய் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து நிகேதனும் ஜானவியும் சஞ்சய் வீட்டிற்கு போக அவர்கள் வீட்டிற்கு வந்திருப்பது எந்த விஷயத்திற்காக என்று அறிந்து கொண்ட அம்பிகாவிற்கோ, நானே போய் சஞ்சய் வைஷ்ணவி திருமண விஷயமா பேசுவதுக்கு முன்ன அவங்களாம் வந்து பேசினதுல சந்தோஷம்தான். ஆனா அதுவே ஜானவியும் நிகேதனும் வைஷுக்காக பேச வந்ததுக்கு பதிலா நீரஜாவுக்காக பேச வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று அவர் மனதில் ஒரு ஏக்கம் வந்து போனது. இப்படி அனைவருடைய மனதிலும் சஞ்சய் நீரஜாவின் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இவர்கள் இருவரும் நடந்து கொள்ளும் விதத்தால் மற்றவர்கள் அதில் ஒரு முடிவெடுக்க கொஞ்சம் தயங்கத்தான் செய்கின்றனர். நிகேதன் ஜானவி எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சஞ்சய்க்கு தெரிந்தபோது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. முதலில் வைஷ்ணவியவனிடம் பழகிய முறையில் இவனுக்கு காதல் என்று எதுவும் தோன்றவில்லை. நீரஜா வந்த பின் தான் அவள் பழகும் முறையில் இவன் வித்தியாசத்தை உணர்ந்தான். அப்படி உணர்ந்த போதே அதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் யோசித்திருந்தான். ஆனால் அதற்குள் வைஷ்ணவியின் பக்கமிருந்து இப்படி ஒரு திருமண பேச்சு வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நிக்கி, திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேச நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய், உனக்கு தெரியும்ல, ஜானு என்ன அண்ணனு கூப்பிடலனாலும் அவ என்ன அண்ணனா தான் நினைக்கிறான். அதே போல நான் அவளை தங்கியா தான் நினைக்கிறேன். ஜானுவை நான் எப்படி நினைச்சேனோ அப்படி தானடா வைஷ்ணவியும் நினைக்கிறேன். அப்புறம் எப்படிடா இந்த கல்யாணம், நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் என்று சஞ்சய் பதில் கூறிய போது அங்கிருந்த மற்ற மூவருக்கும் பதில் பேச முடியாமல் போனது. தன் அக்காவும் மாமாவும் சஞ்சய் வீட்டிற்கு போய் பேசப்போவதை அறிந்த வைஷ்ணவி சஞ்சயின் பதிலை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள். இதில் சஞ்சயின் பதில் என்னவென்று அவள் அறிந்த போது அவளுக்கு கோபம்தான் வந்தது. சஞ்சய் நீரஜாக்கு மேல் ஈடுபாடு இருப்பது இவளுக்கு தெரியும். இருவரும் ஒன்றாக சுத்தியதும் இப்போ ஏதோ சண்டையில் பிரிந்திருப்பதையும் இவள் புரிந்து வைத்திருக்கிறாள். ஒருவேளை அந்த நாட்களில் அவர்கள் காதலை சொல்ல இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்போது பழகும் முறையில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தோன்றியது. இவள் தான் நீரஜாவிற்கு முன் சஞ்சயை பார்த்தாள். அப்போதே அவன் இவளுக்கு பிடித்திருந்தது.
அதன் பின் நீரஜா குறுக்கே வந்ததும் இவள் ஒதுங்கி தானே போனாள். ஆனால் மனதிற்குள் இருக்கும் காதலை அழித்து விட முடியுமா? பின் நீரஜா ஒதுங்கியதால் தான் அவள் சஞ்சயிடம் நெருங்க முயற்சி செய்தாள். ஆனால் நீரஜா திரும்ப வந்தாலும் அவள் வெற்றி என்ற ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதால் ஒருவேளை சஞ்சய் தனக்கு கிடைப்பானோ என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அப்போது கூட சஞ்சய் விஷயத்தில் பொறுமையாக இருந்து தன் காதலை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தான் வைஷ்ணவி நினைத்தாள். அதற்கு முன் ஒருவேளை நீரஜாவுடன் அவன் மீண்டும் சேர்ந்து விட்டாலும் அவள் ஒதுங்கிடத்தான் நினைத்தாள். அப்படி நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் தன் அன்னை தந்தை தன் திருமணம் குறித்து பேசுவதை கேட்டாள். அதே சமயம் நீரஜாவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசியதை கேட்டாள். ஏதோ ஒரு உந்துதல் அவளுக்கு. நீரஜாவிடம் அவள் திருமணம் குறித்து பேசும்போது அவளுக்கு சஞ்சயை பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டாள். அதனால் இவள் முந்திக் கொண்டாள். தன் அன்னையிடம் சஞ்சயை பிடித்திருக்கிறது என்று கூறினாள். அப்போது கூட சஞ்சயிடமிருந்து இவளுக்கு சாதகமாக பதில் வரும் என்று அவள் நினைக்கவில்லை. நீரஜாவும் வெற்றியும் நட்பாக பழகிறார்களா? நீரஜா இப்போது வெற்றியை விரும்புகிறாளா இல்லை சஞ்சயையா? வெற்றியை பார்த்தால் அவன் நீரஜாவை காதலிக்கிறான் என்று தான் தோன்றுகிறது. இது நீரஜாவுக்கு தெரியுமா? இப்படி எதுவும் புரியாத குழப்பத்தில் தான் அவள் இருந்தாள். அந்த குழப்பத்தில் சஞ்சய் மனதிலும் விதைக்க நினைத்தாள். ஒருவேளை அந்த குழப்பத்தில் இவளை மணந்து கொள்ள சஞ்சய் விருப்பம் தெரிவிக்க மாட்டானா என்று ஒரு நப்பாசையில் தான் தாயிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தாள். ஆனால் அவனோ அவளை தங்கையாக நினைப்பதாக சொன்னானாமே. இத்தனை நாள் பேசி பழகியதில் ஒருமுறை கூடவா அவளின் காதலை அவன் உணரவில்லை. எவ்வளவு சாதாரணமாக அவள் உணர்வுகளை காயப்படுத்தி விட்டான். உண்மையிலேயே அப்படி நினைத்துதான் அவன் பழகினானாம், இல்லை இந்த கல்யாண பேச்சில் இருந்து தப்பிக்க இப்படி கூறினானாம்? எப்படி இருந்தால் என்ன? வைஷ்ணவின் மனம் அந்த பதிலில் அடிப்பட்டதுதான். ஏனோ அதை நினைக்கும் போதே கோபம் அதிகமாக வந்தது. அதே கோபத்தோடு சஞ்சயை அலைபேசியில் அழைத்தாள். வைஷ்ணவின் அழைப்பை பார்த்து ஏற்றவன் அவளிடம் சமாதானமாக பேச ஆரம்பிப்பதற்கு முன்னரே அவனை பேச விடாமல் அவளே பேசினாள். நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட சஞ்சய். வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்னதை நினைச்சு உருகி அழுதுகிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் அழணும்? நீங்க என்ன வேண்டாம்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போகல. எனக்கு தெரியும் நீரஜாவை தான் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா அவ தான் உங்களை கண்டுக்காம வெற்றி கூட சுத்திட்டு இருக்கா. அவளுக்காக என்ன வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல, அதுக்காக நான் வருத்தம்லாம் படல. ஆனா என்னை தங்கையா நினைச்சுதான் பழகினதா சொன்னீங்களாமே. இத்தனை நாள் என்னோட பழகினதுல என் மனசு உங்களுக்கு புரியலையா? நீங்க அப்படிதான் பழகிறதா ஒரு தடவை கூட சொன்னது இல்லையே. அப்படியே நீங்க என்ன தங்கையா நினைச்சு பழகியிருந்தாலும் அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு வைஷ்ணவ பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாமே. என்னோட ஃபீலிங்ஸை இப்படி நீங்க ஹர்ட் பண்ணியிருக்க வேண்டாம். நீங்களும் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க. அவகிட்ட உங்க காதலை சொல்றப்போ ஐயோ நான் உங்களை அப்படிலாம் நினைச்சு பழகல செஞ்சேன், என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டுன்றதுனால உங்களையும் நான் அண்ணனா தான் நினைச்சு பழகினேன்னு நீரஜா சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பொதுவாக நல்ல ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட தங்கையை தன்னோட தங்கையா நினைக்கணும். ஆனால் அப்படி எந்த உறவு ஏற்பட்டுக்கூடாதுன்னு தான் முதல்லயே மாமன் மச்சான் மாப்பிள்ளைன்னு உறவு முறை வச்சு கூப்பிடுறீங்க போல. நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் பழகினா எனக்கு என்ன? அதான் என்னை தங்கையா நினைக்கிறதா சொல்லி இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களே. ஆனால் நீரஜாவுக்காக என்னை வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. அவள் வெற்றியை தான் காதலிக்கிறதா சொல்ல போறா. பார்த்துக்கிட்டே இருங்க. என்னோட உணர்வுகளை காயப்படுத்தினீங்களே, ஒரு நாள் நீங்கள் காயப்பட்டு நிற்க போறீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். கண்டிப்பாக இது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அழைப்பை அணைத்து விட்டார். அவனிடம் பேசிய பின்னும் வைஷ்ணவியின் கோபம் அடங்கவில்லை. நீரஜாக்காக இவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டானே என்ற கோபம். இயல்பிலேயே வைஷ்ணவி கெட்டவள் இல்லை. ஏனோ நீரஜாவிடம் சிறுவயதில் ஏற்பட்ட பொறாமை இப்போது சஞ்சய் விஷயம் வரையிலும் நீடிக்கிறது. சாதாரண காதலர்களாக அவர்கள் இருந்திருந்தால் இவளுக்கு அது பெரியதாக தெரிந்திருக்கிறது. ஆனால் சிங்கப்பூர் சென்றது, இப்போது வெற்றியோடு திரும்ப வந்திருப்பது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை உதாசீனப்படுத்தும் ஒருத்திக்காக இவளை வேண்டாம் என்று சஞ்சய் சொல்கிறானே என்ற கோபம்தான் வைஷ்ணவிக்கு. அதே கோபத்தோடு நீரஜாவிற்கும் அலைபேசி அழைப்பு விடுத்தாள். அதே போல் நீரஜாவையும் பேச விடாமல் தானே பேசினாள். என்ன நீரஜா, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே? சஞ்சய் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதுவும் என்னை தங்கையா நினைக்கிறதா சொல்லிட்டாரு. அதை கேட்டு நீ எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? சஞ்சயை உனக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்பவே எனக்கு சஞ்சயை பிடிச்சிது. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு நினச்சிதான் ஒதுக்கி போனேன். இப்போ நீ சஞ்சயை விட்டு விலகினதுனால தான் நான் சஞ்சயை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சஞ்சயை வேணும்னு நினைக்கிற என்னை விட வேண்டான்னு ஒதுங்கி போகிற உன்னை தானே அவருக்கு ரொம்ப பிடிக்குது. இருக்கட்டும், பரவாயில்ல, 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க என்று தன் வயிற்றெரிச்சலை நீரஜாவின் மீது கொட்டினாள். வைஷ்ணவி அழைத்ததற்கு முன்தான் நீரஜா நிக்கி ஜானு மூலமாக சஞ்சய் சொன்ன பதிலை கேட்டு அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம்தான் அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. என்ன இருந்தாலும் சஞ்சய் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்க கூடாது. வைஷ்ணவிக்கு அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பது அவளுக்கும் புரிகிறது. இதே இந்த இடத்தில் வேறொரு பெண் இருந்திருந்தால் சஞ்சயின் முடிவை கேட்டு நீரஜா மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். ஆனால் அது வைஷ்ணவியாக இருக்கும் பட்சத்தில் அவளால் அப்படி மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே வைஷ்ணுவோடு
சுமூகமான உறவு வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அவள் விரும்பினாள். ஆனால் அவள் அறியாமலேயே வைஷ்ணவிக்கும் நீரஜாவுக்கும் இடையே ஏதோ விரிசல் வந்து விட்டது. ஆனால் இதற்கு மேலும் அதை வளரவிடக்கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் சஞ்சய் விஷயத்திலும் வைஷுக்கும் இவளுக்கும் பிரச்சனை வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வைஷ்ணவி நினைப்பது போல் நீரஜா எப்படி இதை நினைத்து மகிழ்ச்சி அடைவாள்? என்னதான் மனதார சஞ்சயை நேசித்தாலும் அதை இன்னும் சஞ்சயிடம் வெளிப்படுத்தாத போது வைஷ்ணவியிடம் அதை இவள் காண்பித்துக் கொண்டதிலேயே. எத்தனையோ முறை சஞ்சய் பற்றி வைஷ்ணவி பேசிய போதெல்லாம் அவளுக்கு பொறாமை ஏற்பட்டாலும் அதை அவள் வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டதில்லை. ஒருவேளை சஞ்சய் வைஷ்ணவி வேண்டாம் என்று சொன்னால் அவளின் நிலைமை என்னாகும் என்றுதான் யோசித்திருக்கிறாள். இருந்தும் வைஷ்ணவி இப்படி நினைப்பது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் சஞ்சய் தானே என்று அவன் மீது கோபம் வந்தது. யார் மனதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மேல் இருக்கும் கோபத்தில் அவனை நன்றாக திட்ட வேண்டும் என்று தோன்றியது. உடனே அவனை அலைபேசியில் அழைத்தாள். வைஷ்ணவி போல் அவளும் அவனை பேசவிடாமல் தன் ஆதங்கத்தை கொட்டினாள். நீரஜாவின் அழைப்பை ஏற்றவன் நிரு என்ற போதே, நான் நிரு தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? ஒரு பொண்ணு உங்க கூட எப்படி பழகுறான்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. வைஷ்ணவியை நீங்க தங்கையா நினைச்சிருந்தா அவ கூட பழகும் போதே அதை நீங்க அவளுக்கு புரிய வச்சிருக்க வேண்டாமா? அவ பழகின முறையை வச்சு அவ எந்த மாதிரி உங்க கூட பழகுறான்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அப்படி இருந்திருந்தா இப்போ வைஷ்ணவிய நீங்க காயப்படுத்துற நிலைமை வந்திருக்காதுல்ல. நீங்க ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கீங்க சே என்று சொல்லி அலைபேசி அழைப்பை வைத்து விட்டார். இரண்டு பெண்களும் அவர்களின் கோபத்தை காட்டினாலும் சஞ்சயால் அவர்கள் மீது கோபப்பட முடியவில்லை. அவர்கள் சொல்வது உண்மைதானே. நன்றாக படித்தவன், திறமையாக தொழில் செய்பவனாக இருந்தாலும் ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. அவன் வளர்ந்த சூழ்நிலைதான் அதற்கு காரணமா? தன்னை பற்றியும் தன் அன்னை தந்தை பற்றி மட்டுமே எப்போதும் யோசித்ததால் மற்றவரின் மனதில் உள்ளது புரியாமல் போனதோ? அதுதான் அன்று நீரஜாவிடம் நடந்து கொண்டதுக்கும் இன்று வைஷ்ணவியை காயப்படுத்தியதற்கும் காரணமோ? முன்பு ஜானவி அவனை அண்ணா என்று அழைத்த போது சஞ்சய் என்று கூப்பிடும்படி அவன் தான் கூறினான். அப்போது அண்ணன் தங்கை உறவில் எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. அதனால் தான் அப்படி கூறினான். ஆனால் ஜானவியோ பெயர் சொல்லி அழைத்தாலும் அண்ணன் என்ற முறையில் தான் அவனோடு பழகினாள். ஆனால் எப்போது சஞ்சய் நீரஜாவை பார்த்தானோ அப்போது நீரஜாவின் உறவுகள் தனக்கு என்ன உறவு முறையாவார்கள் என்று மனம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. அப்போதிருந்தே ஜானவியையும் வைஷ்ணவியையும் தன் தங்கையாகவே நினைத்தான். ஆனால் செயல்முறையில் அவனுக்கு அதை காட்ட தெரியவில்லை. ஜானவியைப் போல வைஷ்ணவியும் தன்னை அண்ணனாக நினைத்துதான் பழக்குவதாக முதலில் நினைத்தான். ஆனால் இப்போதுதான் அவள் அப்படி நினைக்கவில்லை என்று தெரிந்தது. வைஷ்ணவிக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்த போதே நிகேதனும் ஜானவியும் திடீரென இப்படி வந்து கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. சாதாரணமாக வைஷ்ணவி எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஏன், எதற்கு என்ற காரணங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நல்லது என்று அம்பிகாவே கூறுவார். அதனால் வைஷ்ணவை பற்றி தன் மனதில் இருப்பதை சொல்வதே நல்லது என்றுதான் வெளிப்படையாக சொல்லினான். நான் நீரஜாவை காதலிக்கிறேன், அவளை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பப்படுகிறேன் என்று வெளிப்படையாக அவனால் கூறியிருக்க முடியும். ஆனால் நீரஜாவிடம் முதலில் இதை சொல்லிவிட்டு தானே அனைவரிடமும் சொல்ல முடியும். இதெல்லாம் யாருக்கு புரியும்? வைஷ்ணவின் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாதது போலவே நீரஜாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதும் இன்னும் இவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று அவன் நீரஜாவை காதலித்தது போலவே அவளும் அவனை காதலிப்பாக்கதாக தான் நினைத்து கொண்டான். அந்த உரிமையில் அவன் செய்த ஒரு காரியம் இப்போது அவர்களுக்குள் இந்த இடைவெளி விழுந்ததற்கு காரணம். தன் நண்பனின் தங்கையை தன்னுடைய தங்கையாக பார்க்க வேண்டும் தான். ஆனால் நீரஜாவை முதலில் பார்க்கும்போது அவள் நிகேதனின் தங்கை என்று மனதிற்குள் தோன்றுவதற்கு முன்னரே அவள் தனக்கானவள் என்று தானே மனம் நினைத்தது. மாமா மாப்பிள்ளை என்று நிகேதனும் சஞ்சயும் கூப்பிட்டு பழகியது கூட கல்லூரியில் விளையாட்டாக கூப்பிட்டு கொண்டது தானே. அப்போதெல்லாம் நீரஜாவை பார்த்தது கூட இல்லையே. நீரஜாவை பார்த்த பின்பு கூட எல்லாம் நன்றாக தானே சென்று கொண்டிருந்தது. அந்த ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் எல்லாம் இனிமையாகவே இருந்திருக்கும். இயல்பாகவே தன் காதலை நீரஜாவிடம் வெளிப்படுத்தியிருப்பாள். அவளும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாள். இந்நேரம் அவர்கள் திருமணம் கூட நடந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. இப்போது சாதாரணமாக நட்பாக கூட பழக முடியாதபடி ஒரு திரை விழுந்து விட்டது. அனைத்துக்கும் காரணம் அந்த மந்த்ரா தான். அவளால் தானே இவர்கள் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. சஞ்சய் யோசிக்கொண்டிருந்த அதே நேரம் நீரஜாவும் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வைஷ்ணவி நினைத்து கோபமாக சஞ்சயிடம் பேசிய பின்புதான் அப்படி பேசியிருக்க கூடாதோ என்று அவளுக்கு தோன்றியது. வைஷ்ணவி முதலில் மனதில் உள்ளதை சஞ்சயிடம் தெரிவிக்காமல் வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க கூடாது. திடீரென திருமணம் பற்றி பேச்சு வரும்போது சஞ்சயால் என்ன பதில் கூறியிருக்க முடியும்? சஞ்சய் செய்ததும் ஒரு விதத்தில் சரிதான். இதை யோசிக்காமல் சஞ்சயிடம் கோபமாக பேசியதை நினைத்து நீரஜா கவலை கொண்டாள். வைஷ்ணவி விஷயத்தில் சஞ்சய் நடந்து கொண்டதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன், மந்த்ரா விஷயத்தில் என்ன நடந்திருக்கும் என்று கூட இப்போது புரிந்து கொண்டாள். ஆனால் தன் விஷயத்தில் சஞ்சய் என்ன நினைக்கிறான் என்பதை தான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை வைஷ்ணவி சொன்னது போல் தன்னை நினைத்துதான் சஞ்சய் அவளை வேண்டாம் என்று கூறினானா? சஞ்சய் நீரஜாவை காதலிக்கிறானா? அப்படி என்றால் ஏன் அவன் மனதில் உள்ளதை அவன் வெளிப்படுத்தவில்லை?
அந்த ஒரு நாள் இவர்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்குமோ? மந்த்ரா இவர்களுக்கிடையே வராமல் இருந்திருந்தால் இவர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டிருக்காதோ? ஆனால் மந்த்ராவால் தானே நீரஜாவின் மனம் அவளுக்கே புரிந்தது. ஏன் மந்த்ரா வராமல் இருந்திருந்தாலும் எல்லாம் புரிந்திருக்கும். அதை சஞ்சயிடம் வெளிப்படுத்தியிருப்பாள். சஞ்சயும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் அந்த நாள் இவர்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இருவருமே அவர்கள் வாழ்க்கையில் 3 வருடத்திற்கு முன்பு நடந்ததை தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். அன்று இரவு அவர்களுக்கு உறங்காத இரவாகவே அமைந்தது.